பாவமெல்லாம் போக்கிடுவான், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவான். பாவமெல்லாம் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவான். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். தூய ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா, 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 நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நின்று நம்முடைய சன்னிதானத்திலிருந்து நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நிற்பதுமுடைய கிருபை, நிர்மூலமாகாதது நம்முடைய சுத்த கிருபை, நம்முடைய பெரிய உன்னதமான கிருபைனால் இதுவரைக்கும் எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை ஏந்தினீர், எங்களை காப்பாற்றினீர், எங்களை கனப்படுத்தினீர், எங்களை நிலைநிறுத்தினீர், எங்களை வழி நடத்திருக்கிறீர். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரயோஜனமானது ஒன்றையும் மறைக்காமல், மழுப்பாமல், மறுக்காமல் எங்கள் மத்தியில் பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்தி, நீரே காத்து, நீரே ஆளுகை செய்து, நீரே ஆசிர்வதியும். எம்மா ஒரு சீசர்களுக்கு அப்பத்துப்பட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினவர் இந்த காலை வெளியிலும் வேதவாசனமாகிய அப்பத்தை பிட்டு எங்கள் கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்தி காத்து கொள்ளுங்க. அபிஷேகம், கிருபையும் வல்லமையும் வரங்களை நம்ம நிற்கிறோம். இடைபடும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் நிற்பது தேவனுடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் தேவன் நம்மளை தாங்கியிருக்கிறார், நம்மளை தப்புவித்திருக்கிறார், நம்மளை ஏந்தியிருக்கிறார், நம்மை காப்பாற்றியிருக்கிறார், நம்மை கனப்படுத்தியிருக்கிறார், நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார், நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஆமென். இம்மட்டு காத்த தேவன் இனியும் நம்மளை காத்து நடத்துவதற்கு தேவன் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். அதோடைய நாமம் மகிமை பெறட்டும். இந்த காலை வேளையில் பரிசுத்தவான் என்ற தலைப்பை மையமாக வைத்து தேவ சமூகத்திலே இந்த காலையிலே தேவ வசனத்தை கவனிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒரு பரிசுத்தவான்னா யார், ஒரு பரிசுத்தவான் எப்படி இருப்பார்கள், ஒரு பரிசுத்தவானுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்பதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாகவே கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. ஒரு பரிசுத்தவானுக்கு தான் கர்த்தர் இந்த பூமியிலே நன்மையினால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். நன்மையினால் தேவன் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஒரு பரிசுத்தவானை தான் நன்மையினால் கர்த்தர் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஒரு நன்மையினால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு பரிசுத்தவானாக என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவனாக வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தவனாக ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஆசை. அந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றுமானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்வார், நன்மையினால் கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. அப்போ ஒரு பரிசுத்தவன் எப்படி இருப்பான்னு கவனித்து கடைசியாக நாம் பரிசுத்தவான நிலைத்திருக்கிறோம். பரிசுத்த குலைச்சல் அடையாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனிக்க ஆரம்பித்து லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். அப்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பரிசுத்தவனாக நிலைச்சிருக்க முடியும். இல்லை பரிசுத்த குலைச்சல் நாம் அடையாமல் இருக்க முடியும் என்பதை கவனிக்க ஆரம்பித்து, கட்டளைகள் என்ன சொல்லுது, கட்டளைகள் எத்தனை என்பதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்து, ஒரு கட்டளை அறிவுறுத்துகிற காரியம் என்ன? ரெண்டே ரெண்டு கருத்தை தான் கட்டளைகள் வலியுறுத்துது. ஒன்று செய்ய வேண்டியவைகள், மற்றொன்று செய்ய கூடாதவைகள். ஒன்று செய்ய வேண்டியவைகள், மற்றொன்று செய்ய கூடாதவை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது? நமக்கு அறிவுறுத்துகிறத நம்ம என்ன செய்ய முடியுது? நாம் பார்க்க முடியுது. வேதம் நமக்கு அறிவுறுத்து எதை நாம் செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்? செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நமக்கு நல்லா இருக்கணுன்ற ஆசையோடு சொல்கிறாரா, இல்லை நம்ம நல்லா இருக்கக்கூடாது என்ற விருப்பத்தோடு சொல்கிறாரா என்பதை கவனிக்க ஆரம்பித்து, நாம் ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, இந்த கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கணும். அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை கவனிக்க ஆரம்பித்து, இதுவரைக்கும் 40 கட்டளைகள் நாம் செய்யக்கூடாது என்பதை கவனிச்சிருக்கிறோம். ஆமே, 40 கட்டளைகள் நாம் இதுவரைக்கும் செய்யக்கூடாது. அதை நம்ம கடைசியாக கவனிக்கும் போது கண்ட பொருட்கள் எல்லாம் நம் கையில் வைக்கக்கூடாது என்று கவனிக்க ஆரம்பித்தோம். ஆமே, கண்ட பொருள்னால் நமக்கு நியமிக்கப்படாத ஒரு பொருள். ஏன் கண்ட பொருள்னு சொல்கிறோம்? அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பொருள். ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பொருள் நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு பொருள் சாபமாக மாறுகிறது என்று 3 காரியத்தை நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லி முடித்தோம் இல்லையா? எல்லாமே கர்த்தர் என்ன செஞ்சார்? உருவாக்கி நல்லதுன்னு பார்த்தார் இல்லையா? பகலை உருவாக்கி நல்லதுன்னு பார்த்தார், இரவை உருவாக்கி நல்லதுன்னு பார்த்தார், பொருட்களை உருவாக்கி நல்லதுன்னு பார்த்த ஆண்டவர், இப்படி எல்லாமே நல்லதாக உருவாக்கின ஆண்டவர் எப்பொழுது ஒரு பொருள் சபிக்கப்பட்டதாக மாறுகிறது என்று சொல்லி 3 காரியத்தை நாம் கவனிக்க ஆரம்பித்தோம். ஆமே, அப்படிப்பட்ட ஒரு பொருள் நம்ம கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. அப்போ எந்த ஒரு பொருள் நம்ம கையில் கிடைச்சாலும் இந்த 3 வித அடிப்படையில் கிடைச்சிருக்கிறதா என்பதை கவனித்து, இல்லை நமக்காக தேவன் குறிக்கப்பட்டு ஒரு நியாயமான முறையில் ஒரு கொடுக்கப்பட்ட பொருள் தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறதா என்பது. ஒன்று, நம்ம தெரியாமலே நம்மளை ஏமாத்துகிறது. 2, நமக்கு தெரிஞ்சே நமக்கு ஏமாத்துகிறது. 3, நமக்கு ஆசை காட்டி இது ஒரு நன்மையை போல காண்பிச்சு ஆனால் பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த 3 விதத்தில் ஒரு பொருள் என்னவா மாறுது? சாபமாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? எல்லா பொருளுமே ஆஸ்வதிக்கப்பட்ட பொருள் தான். ஆனால் ஆஸ்வதிக்கப்பட்ட பொருள் எப்போ சாபமாக மாறுது? எல்லாமே ஆஸ்வதிக்கப்பட்ட பொருள் இல்லையா? கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கி எப்படி உருவாக்கினாரு? ஸோ எல்லாத்தையும் ஆஸ்வதிச்சா தான் உருவாக்கின தவிர எல்லாமட்டையும் நல்லதுன்னு தான் பார்த்தாரே ஒழிய ஒன்றை கூட எப்படி பார்க்கல? தீமைன்னு பார்க்கல, கெட்டதுன்னு பார்க்கல, மோசம்னு பார்க்கல, இழப்புன்னு பார்க்கல இல்லையா? அப்படி எல்லாமே நல்லது நல்லதுன்னு பார்த்த ஆண்டவர் எப்படி ஒரு பொருள் சபிக்கப்பட்டதாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி 3 கருத்தை கவனிச்சோம். மற்றவர்களுக்கு சொந்தமானதை அவர்களுக்கு தெரியாமலேயே நாம் எடுப்போமானால் அது சாபமாக மாறுது. 2வது, மற்றவனுக்கு தெரிகிற பொருளை தெரியாமல் இல்லை, அவனுடைய திறமைகளை பயன்படுத்தி அவனுடைய பலத்தை பயன்படுத்தி அவனுக்கு தெரிஞ்சே அவன்கிட்ட இருந்த பொருளை நமக்கு சொந்தமாக உரிமை பாராட்டி கொண்டு எடுத்துக்கொள்ளுவோமானால் அந்த நல்ல பொருள் சாபமாக. ஏன்னா அவனுடைய பெருமூச்சு எதில் போகுது? அந்த பொருளுக்கு மேலே போகுது. எந்த பெருமூச்சு? அவன் விடுகிற அந்த பெருமூச்சு, ஐயோ என்னுடைய பொருளை அபகரித்து எடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த பெருமூச்சு நமக்கு என்னவோ மாறுது? அந்த பொருள் மேலே சாபமாக மாறுது. 3வது கவனித்தோம். ஸோ உனக்கு அபகரிச்சும் எடுக்கலை, உனக்கு தெரியாமலேயும் எடுக்கலை, உனக்கு தெரிஞ்சே ஆனால் உனக்கு ஒரு பெரிய ஆசையை காட்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உனக்கு காட்டி அவங்ககிட்ட இருக்க பொருளை எடுத்து ஆனால் அது நிமித்தமாக என்ன செய்கிற? ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கும் போது அவன் விடுகிற பெருமூச்சு அந்த பொருள் என்னவா மாறுது? சாபமாக மாறுது. இந்த 3 விதத்தில் கிடைக்கிற பொருள் நம்ம கையில் கிடைக்குமானால் அது நம்மையும் பற்றி பிடிக்கும் என்பதை நாம் கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரத்தில் நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம். ஆமே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் இந்த 3 அடிப்படையில் கிடைக்கப்பட்டு தான், இல்லை எனக்கு உரிமையானது நியாயமான முறையில் கையில் கிடைக்கப்பட்டிருக்கதா என்பதை நாம் நிதானித்து பார்த்து விட்டோம்னா ஒரு பெரிய சாபத்தகம் என்ன செஞ்சிட முடியும்? நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அப்போ கொள்ள முடித்தோம். ஆமே, இன்னைக்கு 41வது கட்டளை என்ன சொல்லுதுன்னா, கண்டவங்க பொருள் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்க கூடாது.
கண்டவங்க பொருட்களை எல்லாம் நம்ம கையில் என்ன செஞ்சுக்க கூடாது, வச்சிக்க கூடாது. கண்டவங்க பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டவங்க பொருளுக்கு மேலாம் நமக்கு ஆசைப்படக்கூடாது. கண்டவங்க பொருள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கூடாது, நமக்கு சுதந்திரமாக்கி கொள்ளக்கூடாது என்பது தான் இந்த காலை வேளையில் வேகமாக நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அந்த வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றையும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசலில் வைக்க கடவாய் என்று ஆண்டவர் சொல்றார். உன் வாசல் என்ன செஞ்சிடணும்? ஸோ உனக்கு வந்த எல்லா விதமான வரத்து, உன் வயலில் விளைந்தது, உன் கையில் கிடைத்தது, ஸோ உனக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் உனக்கு வருகை வந்ததோ அந்த வருவையிலெல்லாம் நீ என்ன செய்யணும்? தசம பாகங்களை பிரித்து அது உன் எங்கே வச்சிடணும்? வாசலிலே வைக்க கடவர்கள். இந்த வாசலில் வைக்கப்படுகிறது யாருக்கு? மேலக்கிற 27வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தசம பாகத்தை யாருக்கு தேவன் எடுத்து வெளியே வைக்க சொல்றார் என்று கவனிக்கும் போது அங்க அழகா சொல்றார், லேவியனுக்கு உன்னோடு கூட பங்கு இல்லை. அடுத்த வசனம் 29ஆம் வசனம். அப்ப யாருக்கு இதை தேவன் வைக்க சொல்லுகிறார் என்றால் லேவியனுக்காக வைக்க சொல்றார். யாருக்காக வைக்க சொல்றார்? இந்த தசம பாகத்தை யாருக்காக பிரிக்க சொல்றாரு, யாருக்காக எடுக்க சொல்றாருன்னா லேவியனுக்காக வைக்கிறார். 28 வசனம் திரும்ப வாசிக்கலாம். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே இந்த 3 வருஷத்தில் உனக்கு உண்டான பலன் எல்லாவற்றிலும், அப்போ ஒன்றை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நீ அதை மிஸ் பண்ணக்கூடாது, நீ அதை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுக்காம இருந்துடக்கூடாது. மேலே 22வது வசனத்திலேருந்தே நீங்கள் முழுசாக கவனித்து பார்த்தீங்கன்னா இது முழுவதும் இது ஒரே ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறத பார்க்குறோம். 22வது வசனத்தை கூட பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும், உன் வயலில் விளைகிற எல்லா விதமான பலன், உன் வயலில் என்னவெல்லாம் விளையுது, உன் வயல் என்னவெல்லாம் உனக்கு விளைச்சலை கொண்டு வருது, என்ன விளைச்சல்லாம் உனக்கு என்ன செய்யுது, வயல் கொடுக்குது என்பதை அறிஞ்சு உன்னுடைய வயல் இருக்கிற எல்லா விதமான விளைச்சலிலும் தசமரன் அதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து கடைசி எப்படி முடிக்கிறா, 28 முடிக்கிறா. 3ஆம் வருஷத்து பலனிலும் நீ எதை சேர்க்கணும்? தசம பாகங்களை பிரித்து நீ வைக்கணும். இது யாருக்காக வைக்க சொல்றார்? லேவியனுக்காக வைக்க சொல்றார். லேவியன் என்பவன் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருக்காக மாத்திரமே ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். ஊழியமும் வேலையும் என்று இல்லாம கர்த்தருக்காக மாத்திரமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, ஆண்டவருக்காக மாத்திரமே வாழ்கிற ஒரு நபர் தான் யாருன்னு சொன்னா லேவியன். அவன் ஆசாரியன் என்றும் பார்க்கிறோம். இந்த லேவியனுக்காக என்ன செய்யணும்? தசமத்தை பிரித்து வைக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் உழைச்சோம், நாங்கள் என்ன செஞ்சோம், வேலை செஞ்சோம், நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் எல்லா விதமான காரியம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஈடுபட்டிருக்கும் போது ஏன் இந்த லேவியனுக்கு நாங்கள் தசம பாகத்தை பிரித்து வைக்கணும்? ஏதோ லேவியனுக்கு தசம பாகத்தை ஏன் நான் கொடுக்கணும்? ஸோ நான் உழைச்சேன், நீங்கள் என்ன செஞ்சிருங்க, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கொடுக்கணும்? நான் எதை காரியத்துக்காக கொடுக்கணும்? அதை கொடுக்கணுன்றது நிர்பந்தமா? ஸோ நான் விருப்பப்பட்டு கொடுத்தா கொடுப்போம், கொடுக்காட்டி என்ன செய்யலாம், நான் போகலாம் தானே. ஆனால் ஏன் நீங்கள் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி என்ன செய்யறீங்க? ஒரு கட்டளையாகவே நீங்கள் என்ன செய்யறீங்க, இதை நீங்கள் கொடுக்குறீங்களே, ஒரு கட்டளையாகவே இதை எழுதி வச்சிருக்கிறீங்களே. அப்போ ஒரு பெரிய அதிகாரம் கிட்ட ஒரு பெரிய மேஜரான போர்ஷனை என்ன செஞ்சு இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க, எழுதி வச்சிருக்கிறீங்களே. கிட்டத்தட்ட ஒரு 7 வசனங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, இதை மையப்படுத்தியே எழுதியிருக்கிறீங்களே. 7 வசனங்கள் இதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறீங்களே. அப்போ எதுக்காக நான் அதை கொடுக்கணும்? நான் கொடுத்துதான் ஆகணுமா? என்ன காரியத்துக்காக அதை நான் செய்யணும் என்பதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விழாவறிய நம்ம கவனிக்கணும். ஆமே. இப்போ ஏதோ கொடுக்கணுன்றது ஒரு கடமை அல்ல, ஒரு கட்டளை அல்ல, ஒரு நிர்பந்தம் அல்ல என்பதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம கொடுக்கணும்? அதில் ஒன்று சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னோட கூட லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை என்றார் இல்லையா? 27வது வசனத்திலையும் அதை தான் சொல்றாரு, 29வது வசனத்திலையும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னோட கூட லேவியனுக்கு சுதந்திரமும் பங்கும் இல்லை. அப்போ அந்த கானான் தேசத்தில் 11 கோத்திரங்களுக்கு என்ன உண்டு? நிலம், வயல், வீடு எல்லாமே உண்டு.
உண்டு. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, இதில் எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது இல்லையா? ஏன் கர்த்தர் சுதந்திரம் கொடுக்கலன்னா, நீ சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் எடுத்துட்டார். 11 கோத்திரமும் சுதந்திரம் அடைய வேண்டும், இல்லை சுதந்திரமாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், 11 கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை எடுத்துட்டார். ஆசீர்வாதம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்றது புரியுதுங்களா? 11 கோத்திரம் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? அதை கடைசி முடிக்கும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 11 கோத்திரம், இப்போ நமக்காகவே நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய சுதந்திரத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு, இல்லை கொடுக்காம தடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கணும். எதுக்காக? நாம் சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு மணில சொன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு என்ன செய்யாம போச்சு, சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு. சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு. அப்ப நான் எந்த விதத்துல ஆஸ்வதிக்கப்படணும்? அப்ப நான் எனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்ப நான் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன காரியம் இருக்குது? இப்ப நமக்கு ஒரு வேலை இருக்கு. நமக்கு என்ன இருக்குது? வேலை இருக்கா? இப்போ நமக்கு என்ன இருக்குது? வீட்டில் வேலை இருக்குது, வெளியில் வேலை இருக்குது, நிலத்தில் வேலை இருக்குது, ஆஃபீஸில் வேலை இருக்குது. இப்படி பல இடங்களில் பல விதமான வேலை என்ன செய்கிறோம், நம்ம எல்லாரும் செய்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த லேவன் என்ன செய்ய முடியாதுன்னா, அவன் அந்த வேலைகள் என்ன செய்ய கூடாது, செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு வைக்கப்பட்ட வேலைகள் தனி. அவனுக்கு வைக்கப்பட்ட வேலை தனி. அது என்ன வேலை இருந்தாலும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? இப்போ அவன் வேலை செஞ்சால் கர்த்தர், நான் சொல்கிறேன் நான் வேலை செய்கிறேன், கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்னை ஆஸ்வதிக்கிறா. இப்போ அவன் வேலை செஞ்சால் கர்த்தர் என்ன செய்யணும், அவனை ஆஸ்வதிக்கணும் தானே. அப்போ அவங்கள்ட்ட எனக்கு ஏன் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆழமான கேள்வி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? எந்த காரியமே நம்ம கண்பிடித்தனமா என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்பிக்கை கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் சொன்னாலும் சரி, இல்லை மற்றவங்க சொன்னாலும் சரி, அதுங்க பெரியவங்க சொன்னாலும் சரி, சின்னவங்க சொன்னாலும் சரி. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும், இந்த வேதத்தில் அதற்குரிய விளக்கத்தை தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆமே, என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, விளக்கத்தை தேவன் எழுதி வச்சிருக்கார். அப்படின்னா அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டாதான் ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு ஆழமான கருத்தை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போதான் நம்ம செய்வதற்கு என்ன செய்ய முடியும், அந்த கட்டளைகளை அப்படியே நம்ம செய்வதற்கு நம்ம ஆசைப்படுவோம், நமக்கு விருப்பங்களை நம்ம செய்ய முடியும். ஆமே, ஒரு பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, இதை நான் பாதிக்கப்பட கூடாது. அப்போ இந்த லேவியனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இந்த லேவியனுக்கு என்ன வேலை, இந்த லேவியனுக்கு என்ன வேலை? இன்னைக்கு தேவன் எனக்கு உணர்த்தின 3 வேலையை லேவியன் நமக்காக செய்யணும். ஏன் நம்ம லேவியனை கொடுக்கணும்னா, வேலையால் கூலிக்கு பார்த்து. சரி, உங்க நிலத்துல வேலை செஞ்சா காசு யார் கொடுக்கணும்? உங்க வீட்லயோ உங்க நிலத்திலையோ நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்யறீங்க, வேலைக்கு கூப்பிடுறீங்க இல்லையா? காசு யார் கொடுக்கணும்? வேலை. ஏன்னா அவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க, நமக்கு வேலை செய்யும். இப்போ நான் கூப்பிட்டா நான் கொடுக்கணும், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்படின்னா நமக்காக வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், கூலியை கொடுக்க முடியும் இல்லையா? அதை போல இந்த ஆசாரியன தேவன் நமக்காக வேலை செய்வதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். யாருக்காக? இந்த ஆசாரியனுக்கு வேலை என்ன வேலை, நமக்காக பணிவிடை செய்வது யாருடைய வேலைன்னா, ஆசாரியனுடைய வேலை, லேவியனுடைய வேலை. லேவியனுடைய வேலை. இந்த ஆசாரியனும் லேவியனும் யாருக்கு வேலை செய்யறாங்க, நமக்கு வேலை செய்யறாங்க, நமக்காக வேலை செய்யறாங்க. என்ன சொல்றேன்னா, நமக்காக என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. 4 வேலையை நமக்காக அவங்க செய்யறாங்க. 3 காரியம் நான் பாதிக்கப்படக்கூடாது என்றும், ஒரு காரியம் நான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று, இந்த 4 காரியத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வேகமா சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமே, ஆமே. இப்ப இந்த ஆசாரியனுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம கூலி கொடுக்கணும் இல்லையா? ஆசாரியன் நம்ம என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அதை ஒரு பக்கம் கூலின்லாம் கௌரவமா சொல்லணும்னா சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? ஆசாரியன் கொடுக்கிற சம்பளத்துக்கு பிறகு என்ன பெயர், தசம பாகம். ஆசாரியனுடைய வேலைக்கு செய்கிற நாம் கொடுக்கிற கூலி, இல்லை நாம் கொடுக்கிற சம்பளம் இல்லையா? இப்ப ஆசாரியன் யார் சம்பளம் கொடுக்கறது, நம்ம கொடுக்கணும். ஏன் நம்ம கொடுக்கிறோம், ஆமாம், நமக்காக என்ன செய்யறான்னா வேலை செய்யறான் இல்லையா? அது என்ன வேலை தான் நான் சொல்றேன். அப்ப நமக்காக அதை எடுத்து கொடுக்குற அந்த ஒரு பங்கு நம்ம யாருக்கு கொடுக்குறோம், ஆசாரியனுக்கு கொடுக்குறோம் இல்லையா? இது யாருக்கு, எதுக்காக நான் கொடுக்குறேன், எனக்காக அவன் வேலை செய்யறான், அந்த வேலைக்காக நான் அவனுக்கு கொடுக்குற கூலி இல்லையா? இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு கூலி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சாயங்காலமே அந்த கூலி கொடுத்தோன்னு பைபிள் சொல்லுது.
அது பின்னாடி கட்டையில் நம்ம கவனிச்சுட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு வேலை நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களா, உங்கள் நிலத்தில் வேலை செய்கிறாங்களா, இன்னைக்கு வேலை செஞ்சால் சாயங்காலத்துக்கு உள்ள அவன் கூலி என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்துடணும். இல்லை நீங்கள் சாயங்காலம் கொடுக்கல, ஒருவேளை அவனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், இல்லை அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ப்ராப்ளம் கிடையாது. இல்லை நான் விரும்புகிறான், இன்னைக்கு என் கூலி எனக்கு வேணும், என் காசு எனக்கு வேணும் அப்படின்னு அவன் விரும்பி நான் கொடுக்காம போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஐயோ அந்த ஆள் என்ன செய்யல, எனக்கு காசு கொடுக்காம போயிட்டாரேன்னு சொல்லி அவன் அங்கலாய்ச்சானா அந்த அங்கலாய்ப்பு நமக்கு என்னவா மாறும், சாபமா மாறும். அந்த சாபம் என்ன செய்யும், மாறும். இதான் நான் போன வாரம் சொன்னேன், எப்படி ஒரு நல்ல பொருள் சாபமா பொருளாக மாறுது. அவன் விடுகிற பெருமூச்சு, அவன் விடுகிற ஐயோ இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ இப்படி அபகரிச்சிட்டாங்களே, நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே, நல்லதுன்னு தானே சொன்னாங்க, நான் நல்லதுன்னு தானே செஞ்சேன், இப்படியே நான் கழுத்தறுத்துட்டாங்களே, இப்படியே நான் மோசம் போய்க்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம் அவர்களுக்கு நீ நல்ல விதமாக காட்டினாலும் சரி, நீ கெட்ட விதமாக காட்டினாலும் சரி, அபகரித்து எடுத்துட்டாலும் ஐயோ நான் ஒரு ஏழைன்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி என்னை அபகரிக்கிறாங்களே, என்னை அடிச்சு பிடிங்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, என் பொருள் எனக்கு தெரியாமலே எடுத்துட்டாங்களே அப்படின்னு அங்கலாச்சாலும் சரி, இல்லை நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த மனுஷன் விடுகிற அந்த வார்த்தை, அந்த பெருமூச்சு, அந்த அங்கலாய்ப்பு, அந்த ஏக்கம் அந்த பொருளுக்கு மேலே படுமானால் அது என்ன பொருளாக மாறும், சபிக்கப்பட்ட பொருளாக மாறும். அதை போல இந்த லேவியன் யாரு, எனக்காக வேலை செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தப்பட்டவன் தான் இந்த லேவியன். அவன் ஆண்டவருக்கு வேலை செய்யணும், பிளஸ் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வேலை செய்யணும் இல்லையா. அவனுக்கு என்ன வேலை, ஒன்று ஆண்டவருக்கும் வேலை செய்யணும், ஆண்டவருக்கு வேலை செய்யணும், வேலை செய்யணும். லேவியராகமம் என்னாகமோ 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், என்னாகமோ 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியனை பிரித்தெடுத்து எனக்காக என்ன செய்யுங்க, அவனுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி மோசே மூலம் என்ன செய்வார், ஆண்டவர் சொல்லுவார். சார் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்க, 1, 2, 3 பாருங்க. கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, லேவி புத்திரருக்குள்ளே இருக்கிற வேலை செய்ய முதல் உள்ள எல்லாரையும், யாரு, லேவி கோத்திரத்தில் அத்தனை பேரும் அவன் என்ன செய்யணும், ஒன்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும், ரெண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யணும். ஒன்று என்ன செய்யணும், ஆண்டவருக்கு வேலை செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யணும் இல்லையா. எங்களுக்கு 2 பக்கமும் வேலை. நாங்கள் அகமொத்தம் யாரு, அதான் எங்களுக்கு பேர் என்ன, வேலைக்காரங்கன்னு பேர். எங்களுக்கு என்ன பேர், ஊழியக்காரங்க இல்லை, ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன் வேலைக்காரங்க. சரியா, யார் யாருக்கு வேலை செய்யணும், உங்களுக்கும் வேலை செய்யணும், உங்கள் அப்பாவுக்கும் வேலை செய்யணும் இல்லையா. ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல இல்லையா. எங்களுக்கு எத்தனை பக்கம் வேலை, அப்பாவுக்கும் வேலை செய்யணும், பிள்ளைக்கும் வேலை செய்யணும் இல்லையா. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரனுக்கும் வேலை செய்யணும், பிள்ளைங்களுக்கும் வேலை செய்யணும் இல்லையா. அதை போல் எங்களுக்கு என்ன வேலைன்னா, உங்கள் அப்பாவுக்கும் வேலை செய்யணும், உங்களுக்கும் என்ன செய்யணும், வேலை செய்யணும் இல்லையா. உங்கன்னா உங்கள் பேர பிள்ளைங்க தலைமுறை வரைக்கும் என்ன செய்யணும் இருக்கணும், நாங்கள் வேலை செய்யணும் இருக்கணும் இல்லையா. ஐயா அப்படி வாங்கினா நாங்கள் உடனே பொழுது நிற்கணும் இல்லையா. இது கௌரவம் என்ன சொல்லிக்கலாம், ஊழியன்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரிஜினல் என்ன, வேலைக்காரங்க இல்லையா. அந்த வேலைக்காரன் இப்போ வேலை வாங்குறீங்கல்ல, வேலை வாங்குறீங்களா, அப்போ வேலை வாங்கினா என்ன கொடுக்கணும், சம்பளம் கூலி கொடுக்கணும்ல. நீங்க வேலை வாங்கின கூலி கொடுக்கலாம் எப்படி, ஆசாரியன் லேவியனுக்கு என்ன வேலை, ஒன்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், அவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யணும் இல்லையா. சரி, இப்போ ஆண்டவருக்கு பணி செய்யறதை பற்றி நம்ம சொல்லல, அவர் பிள்ளைகளுக்கு என்ன வேலையை செய்யணும்னு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு லேவியன் என்ன வேலை செய்யணும் வச்சிருக்கிறாரு. இந்த வேலையை செய்வதற்கு கூலி தான் நாம் கொடுக்கிற தசம பாகம். ஆமே. இப்போ என்ன சொல்கிறான், உகந்த வாசித்தோம். ஸோ 14, 22லேருந்து 29 வரைக்கும் எதை தான் பேஸ் பண்ணுறாரு, இந்த தசம பாகத்தை பிரித்து வச்சுடு. தசமத்தை என்ன செய்யுது, ஒவ்வொரு வருஷமும் பிரிச்சுடு, 3ஆம் வருஷமும் பிரிச்சுடு. ஆக மொத்தம் என்ன, தசம பாகத்தை உன் கையில் என்ன செஞ்சுக்க கூடாது, வச்சிக்க கூடாது அப்படின்னு கேட்குறேன் இல்லையா. ஏன் கொடுக்கக்கூடாது, லேவியனுக்கு உன்னோடு கூட என்ன இல்லை, பங்கு இல்லை, அவனுக்கு சுதந்திரம் இல்லை. சரி, அவனுக்கு பங்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த லேவியனை ஆண்டவர் உனக்காக வேலை செய்ய தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, உனக்காக அந்த வேலை செய்ய ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால என்ன செய்ய போற, அவங்கிட்ட வேலையை வாங்கினு நீ என்ன செய்ய போற, அவனுக்கு கூலியை கொடுக்க போற. ஆமே. லேவியனுக்கு என்ன கொடுக்க போற, லேவியனுக்கு நீ சும்மா கூலி கொடுக்கல இல்லையா. லேவியனுக்கு என்ன கொடுக்கல, நீ சும்மா உன சம்பளம் கொடுக்கல, நீ வேலையை வாங்கின்னு தான் என்ன கொடுக்கற,
கூலி கொடுக்குறோம் இல்லையா, அது என்ன வேலைன்னு தான் நம்ம கவனிக்கிறோம். 3 வேலை பிரதானமாக செய்கிற வேலை, 4 வேலை, அது 3 வேலையில் நான் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக செய்கிற வேலை. ஒரு வேலை நான் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக செய்கிற வேலை. ஆக மொத்தம் என்ன? வேலையை வாங்கினா கூலியை கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ வேலை வாங்கினா கூலி கொடுக்கலாம் எப்படி இருக்கும்? உனக்கு கஷ்டமா இருக்காது, ஆனால் செய்கிறவனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? யாருக்கு கஷ்டமா இருக்கும்? இப்போ வேலை செஞ்சுட்டான், காலிலேருந்து வேலை செஞ்சான், சாயங்காலம் இங்கே கூலி கொடுக்கல, சந்தோஷமா போவானா? ஆனால் தான் நான் என்னுடைய பழக்கம்னா, இங்கே வேலை செஞ்சாலும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் சரி, அன்னைக்கு காசை நான் எண்ணி கையில் வச்சுட்டு தான் நான் போவேனே வெளியே. அவன் என்ன செஞ்சிடவே கூடாது, ஐயோ எனக்கு காசை கொடுக்கலேன்னு ஒரு மனசு வந்துடவே கூடாது. அவங்களா வேணான்னு சொல்லிட்டு போனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் மீறி எங்கள்கிட்ட சண்டைக்கு நின்னாங்கன்னா வேணான்னு கூட விட்டுடுவேன் இல்லையா? அப்படி தான் அவங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சபைக்கு நாங்கள் செய்கிறோம், நீங்கள் என்ன எனக்கு கூலி கொடுக்கணுங்க. சரி சாமி, எனக்கு அதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த வருத்தம் சாபமாக மாறும். ஒரு ஆளுக்கு போய் சேர வேண்டியது அவனுக்கு சேராம போச்சுன்னா, அன்னைக்கு சாயங்காலம் ஒருவேளை வருத்தப்பட்டு ஐயோ எனக்கு காசு கொடுக்கலையேன்னு உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டான். அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுவான். இந்த சத்தம் தேவ சமூகத்துக்கு போகுமானால் அந்த தேவ சமூகத்திலிருந்து அந்த பொருள் என்னவா மாறும்? சபிக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறிடும். அப்ப ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் தேவன் 2 வேலை. ஒன்னவன் ஆண்டவருக்கு வேலை செய்யணும், 2வது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேலை செய்யணும்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, அங்க ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற வேலையை அங்க யாத்ராகமத்திலே மோசே அழகா என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கத நீங்க வேதத்தில் என்ன செய்ய முடியும்னா நீங்க பார்க்க முடியும். என்ன செய்ய முடியும்? அங்க நீங்க பார்க்க முடியும். 28ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வேத பகுதி. இதுல என்ன சம்பவம் இருக்குதுன்றதை நீங்க வாசிக்கிறதுக்கு வேண்டாம், நான் சொல்ற சம்பவத்தை புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்தில் பலவிதமான பொருட்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்தில் பலவிதமான பொருட்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? பலவிதமான பொருள் என்ன செய்யணும். அந்த பலவிதமான பொருள் செய்யறதுல ஒரு பொருள் என்னன்னா மார்க்கச்சைன்னு சொல்லுது. மார்பகம் கச்சை என்ன செய்யணும்? அவங்க மார்பகம் கச்சை, அவங்க மார்பக கச்சை செய்யணும். இந்த மார்பக கச்சையில் என்ன இருக்குன்னா சதுரமா செய்யணும். இதுல 3-4 வெட்ட என்ன செய்யணும் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விலையேற பெற்ற கற்களை அந்த மார்பகத்திலே அந்த கற்கள் என்ன செய்யணும்? பதிக்கணும். விலையேறப்பட்ட 12 விதமான கற்களையும் என்ன செய்யணும்? அந்த இதில் பதிக்கணும். எப்படி சொல்றது? ஒரு ட்ரெஸ் போட, இப்போ இந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? சிக்கன் கடைக்கு போனீங்கன்னா அந்த சிக்கன் வெட்டுற என்ன செய்வான்னா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்வான்? ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா? எதுக்கு போடுறாங்க? அந்த ரத்தம் அவங்கள படாமல் இருக்கிறது இல்லையா? அது விளக்கத்துக்காக சொல்கிறேன். இப்போ அதை போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன செய்யணும்? இந்த 4 முறை சதுரமாக என்ன செய்யணும்? அவங்க பண்ணணும். இதில் முதல் கட்சி செய்யணும் 3 கோத்திரம், 2வதுல 3, இப்படி 3-4 பேர் என்ன செய்யணும்? இந்த 12 கோத்திரத்தையும் அவன் இருதயத்திலே சுமக்கணும். இந்த 12 கோத்திரத்தை என்ன செய்யணும்? லேவியன் ஆசாரியன் இந்த 12 கோத்திரத்தையும் இருதயத்தில் சுமக்கணும். 12 கோத்திரம் என்ன செய்யணும்? இது அவன் நெஞ்சில் இருக்கணும். யார் நெஞ்சில்? லேவியன் பிளஸ் ஆசாரியன் இல்லையா? அந்த லேவி கோத்திரம் ஆசாரியன் அவன் நெஞ்சில் இந்த 12 கோத்திரத்தையும், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள் இல்லையா? இந்த 12 பேருடைய கோத்திரத்தையும் அவன் எங்க சுமக்கணும்? இருதயத்திலே சுமக்கணும். அதனால இது எப்போது எங்க இருக்கணும்? அவன் மார்பகத்திலே அவன் இருக்க வேண்டும். எது? இந்த 12 விதமான விலையேற பெற்ற கற்களும் அந்த விலையேற பெற்ற நபர்கள். நம்ம யாரு? கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். யாரு? ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அந்த விலையேற பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யறாங்க? அந்த விலையேற பெற்ற கற்கள் என்ன அடையாளம்? ஜனங்கள், தேவ ஜனங்கள் விலையேற பெற்றவர்கள். அவங்களை எங்க சுமக்கணும்? அவன் தலையில சுமக்கிறது இல்லை, அவன் கையில சுமக்கிறது இல்லை, அவன் முதுகுல சுமக்கிறது இல்லை. அவன் எங்க சுமக்கணும்? இருதயத்திலே சுமக்க வேண்டும். இருதயத்திலே இருதயத்திலே என்ன சுமக்கணும்? இந்த லேவன் என்ன செய்யணும்? சுமக்கணும். எதை சுமக்கணும்? 12 கோத்திரத்தையும் சுமக்கணும், பிளஸ் அவனும் சேர்த்து இல்லையா? 12 கோத்திரத்தை சுமக்கணும். இந்த 11 கோத்திரத்தை அவன் இருதயத்தில் சுமக்கணும். இந்த 11 கோத்திர இருதயத்தில் அவன் என்ன சுமக்கணும்? இதை அறிவதற்காக 29வது வசனத்துக்கு 30வது வசனம் 2 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 29-30 லேவியராகமம் 28-29-30. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது
இஸ்ரவேல் புத்தரின் நாமங்கள் தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பகத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் ஞாபக குறியாக எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், நியாயவிதி மார்பகத்திலே ஊரி தும்மி என்பவைகளாக வைப்பாயாக சொல்றார் இல்லையா. அதுக்கு மேல அந்த பின்பகுதி பார்த்தீங்கன்னா, அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் இல்லையா. ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய நியாய விதியை கர்த்தருடைய சந்நிதியில் எப்போதும் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அப்ப எப்பெல்லாம் ஆரோன் தேவ சமூகத்துக்கு போறானோ இந்த 12 கோத்திரத்தையும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தி ஜெபிக்கணும், ஞாபகப்படுத்தணும். அவன் இருதயத்திலே சுமக்கணும், இருதயத்தை அவன் சுமக்கணும். இந்த இருதயத்தில் அவன் என்ன சுமக்கணும்? அந்த இருதயத்தில் அவன் என்ன சுமக்க வேண்டும், அவன் இருதயத்தில் அவன் என்ன சுமக்கணும் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் இருக்கிற 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 36லிருந்து, ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதை முத்திரை வெட்டாக வெட்டி அதை பாகையில் இருக்கும்படி அது இளநீல நாடாவினால் பாகையின் முடைப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கணும். என்ன அவன் முதல்ல எதை சுமக்கணும் அப்படின்னா, இருதயத்தை சுமக்கணும் சொன்னாரு. இருதயத்துல என்ன சுமக்கணும்? உன்னுடைய தோஷத்தை ஆரோன் தன் இருதயத்திலே சுமக்கணும். எதை சுமக்கணும்? தோஷம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றது? தோஷம். இந்த தோஷம் எப்படி வருது அப்படின்னா, யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு 31:7 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தோஷம் எது தோஷம்னு சொல்றாரு. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிக்க கடவன், என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. இது எதுக்கு? மேலே வைக்கிற எதுக்கு? ஏதாவது ஒரு கையில் ஒரு மாசு இருக்கு. மாசுன்னு என்ன அர்த்தம்? ஒரு மாயம் இருக்குது. திரும்ப மேலே வாசிமா, திரும்ப வாசி இல்லை, அதுக்கு மேலே இப்போ வாசத்துக்கு மேலே சொன்னோம். என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் நான் விதைச்சதை வேறொருவன் புசிக்க கடவன், என் பயிர் வேறற்று போக கடவுன்ட்டார். இது மேலே கிடைச்ச பாதிப்பு இல்லையா. எதுக்கு? ஒரு சின்ன மாயம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம விளைச்சல் என்ன செய்யுமா? வேறொருத்தனுக்கு போயிடுமா, நம்ம பலன் நம்ம புசிக்க முடியாதான், சாப்பிட முடியாதான். அடுத்த வசனம் வேறற்று போக கடவது. அடுத்த வசனம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம். எது தோஷம்? ஒரு விபச்சார பாவம், ஒரு வேசித்தன பாவம் சாபன்ற தோஷன்ற. எது தோஷமா? ஒரு விபச்சார அந்நிய மணி வாசல் ஏதாவது ஒரு பையன் மேலே, ஒரு பொண்ணு மேலே, ஒரு ஆண்பளை மேலே, ஒரு பொம்பளைக்கு மேலே என் மனது என்ன இருக்குது? ஆசை வருது அப்படின்னா, ரெண்டாவது சொல்றாரு, நான் அடுத்தவனுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அது தோஷம். இந்த தோஷம் என்ன செய்யுமா? அடுத்த வசனம், இந்த தோஷம் என்ன செய்யும்? அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும், என் சம்பத்தை எல்லாம் அழிச்சிரும் இல்லையா. இப்ப எதுக்கு அந்த ஆசாரனை வச்சிருக்கிறாரு? எதுக்கு இந்த லேவினை வச்சிருக்கிறாரு? இந்த லேவினுக்கு என்ன வேலை? எனக்கு வேலை செய்யணும் இல்லையா.
இந்த லேவியனுக்கு என்ன வேலை சொல்றது கருத்தை மையம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேலை செய்யணும், 2 கருத்தை மலையை வச்சுக்கோ. ஒன்று ஆண்டவருக்கு, இப்போ அதுக்கு உங்களுக்கு வேண்டாம் இல்லையா. ரெண்டாவது என்ன, எனக்காக வேலை செய்வதற்காக யாரை வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரனை வச்சிருக்கிறார் இல்லையா. இந்த லேவியன் சொன்னா புரிதல், நீ ஊழியக்காரன்னு சொல்ற, நீ புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஊழியக்காரன் எதுக்கு, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. யாருக்கு, இப்போ நாங்கள் யாரு, உண்மை அதுதான் சரியா. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும், நான் கௌரவம் நினைச்சாலும் நீங்க கௌரவம் நினைச்சாலும் அப்படி அல்ல. ஊழியர்கள் அல்ல, உங்களுக்கு நான் வேலைக்காரர். உங்களுக்கு வேலை செய்வதற்காக தான் கதை என்ன வச்சிருக்கிறார், என்ன தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதே போல ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு என்ன வேலை, அவர்களுக்கு வேலை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா. அந்த வேலை என்ன வேணும் நான் சொல்ல விரும்புறது இல்லையா. என்ன வேலை, அது எடுபடி வேலை இல்லாம இருக்கலாம் இல்லையா. மற்ற சின்ன சின்ன ஒரு சாதாரண வேலைகள் இருக்கலாம். ஆனா நமக்கு வேலை செய்யணும். அது என்ன வேலைன்னா, முதல் வேலை என்ன, என் தோஷத்தை அவன் சுமக்கணும். இன்னும் சொல்ல போனா என் தோஷத்தை அவன் மேல திருப்பிக்கணும். அதான் உண்மையான அர்த்தம். என் தேச சுமக்கணும் அர்த்தம், என் தோஷத்தை சுமக்கணும் இல்லையா. இந்த தோஷத்தை சுமக்கிறது அர்த்தம், என் மேல வர்ற தோஷம், அந்த தோஷத்தினால எனக்கு வருகிற பாதிப்பை யார் சுமந்துக்கணும், ஆசாரியன் இல்ல ஊழியக்காரன் எடுத்துக்கணும். அப்ப என் மேல வர்ற பாதிப்பு எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்ப தோஷத்தை சுமக்கணும் இல்லையா. இந்த தோஷம் எப்படி வருது, ஒரு விபச்சார பாவத்தினால, ஒரு வேசித்தனத்தினால வருது இல்லையா. என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி, யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி, இல்ல யாதொரு பையனுக்கு மேல மயங்கி, யாதொரு ஆணுக்கு மேல மயங்கி, யாதொரு பெண்ணுக்கு மேல மயங்கி. மயங்கன்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஆசை வச்சு இல்லையா. அவங்க வர்ற வாசலை பார்க்கறதும், முன்னாடி பார்க்கறதும், பின்னாடி பார்க்கறதும், அப்படி பார்த்தா அது என்னவா, தோஷம். எது தோஷம், நீங்க ஊர்ல கேள்விப்படுங்க, செவ்வாய் தோசை இருக்குது, நாக தோசை இருக்குது, அதனால பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ரொம்ப நாள் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இதுக்கு இந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சாக்க அது தோசை மாறிடும் சொல்லுவாங்க இல்லையா. நீ எந்த பரிகாரம் பண்ணாலும் தோசை மாறாது. நீ எந்த பரிகாரம் என்ன மாறாது, தோசை மாறாது. தோசை மாற ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி, உன் தோஷத்துக்காக ஆசாரியன் திறப்பட நின்று ஜெபிக்கணும். உன் தோஷத்துக்காக. என்ன தோஷம், தோசை எப்படி வந்துச்சு, தோஷம் எப்படி வருது, தோஷம் தோஷம் சொல்றாங்க இல்லையா. ஸோ மற்றவங்க புரியலாம் கூட பல, உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. செவ்வாய் தோஷம், நாகத்தை பல தோஷம் சொல்றாங்கல்ல. இந்த தோஷம் கழிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்றாங்க. எங்கன்னு சொல்ல மாட்டேன், பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு என்ன செய்ய, அதனால சொல்ல மாட்டேன் சரியா. ஒரு ஆசிரமக்கு வந்துடும், என்னது சரி சொல்லியிருக்காங்களே, என்ன செய்தா பார்க்கலாம், போய் தான் பார்க்கலாமே, ஒருவேளை அப்படியாவது களிமா அப்படி என்ன பண்ணிடுவீங்க, பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடுவீங்க. அதனால சொல்ல மாட்டேன் அந்த இடத்த மட்டும் சரியா. ஆனால் அங்கே தான் பிரதானமாக என்ன செய்வாங்க, போவாங்க இல்லையா. அப்படி ஒரு அக்கா போய் வந்துட்டாங்க, ஆனா ஒண்ணும் ஆவல. நீ எங்க போனாலும் என்ன மாறாது, தோஷம் மாறாது. இந்த தோஷம் மாறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி, உன் தோஷத்தை ஆசாரியன் ஊழியக்காரன் அவன் நெற்றியில இருதயத்திலே சுமக்கணும். ஒரு ஊழியக்காரன் 12 கோத்திரத்தை எப்போது என்ன செய்யணும், இருதயத்தை சுமக்கண்டாரே. என்னையா சுமக்கணும், சும்மா அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறதா அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா. உன் மேல வர்ற தோஷத்தை அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும், தான் மேல திருப்பிக்கணும். தான் செஞ்சதை போல தேவசம் என்ன செய்யணும், நிக்கணும். அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு உனக்கு வராம தடுக்கிறது நம்முடைய பிரதான முதல் விதமான வேலை. இந்த தோஷம் எப்படி வருது, அடுத்தவன் வீட்டை எட்டி பார்த்தா, அடுத்தவன் பிள்ளைய எட்டி பார்த்தான், அடுத்தவன் பொண்டாட்டிய எடுத்து பார்த்தான், அடுத்தவன் புருஷனை எட்டி பார்த்தான், அடுத்தவன் புருஷனுக்கு மேல, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு மேல, அடுத்தவன் பிள்ளைக்கு மேல, அடுத்தவன் பையனுக்கு மேல எனக்கு ஒரு ஆசை வருதுன்னா நான் விளக்கமா சொல்றேன் சரியா. அது யாரொரு ஸ்திரீ அப்படி பைபிள் லாஜிக் எழுதிக்குது. நமக்கு பைபிளுக்கு நிறைய நேரத்தை புரியறதில்லை இல்லையா, எனக்கே புரியறதில்லை. அப்புறம் நான் என்ன செய்ய, அதனால எனக்கு விளங்கமா நான் எடுத்துக்கிறது சரியா. உங்களுக்கு புரியும், எனக்கு புரியறதில்லை சரியா. நான் பேசுறது எனக்கு புரியறதுக்கு, உங்களுக்கு புரியறதுக்கு இல்லை. அதனால என்னது, ஒரு கிராம பாஷையில பேசுறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு புரியறதுக்கு நான் பேசுறேன் இல்லையா. பொண்டாட்டினா ஈஸியா புரிஞ்சுக்கும் இல்லையா, புருஷனா ஈஸியா புரிஞ்சுக்கும். ஏதோ ஸ்திரீ அப்படி வந்து அது என்ன ஸ்திரீ, அது இஸ்திரி அப்படி சரி, ஸ்திரின்னு படிச்சுட்டா அது வேற அர்த்தம் மாறி போயிருது இல்லையா. இஸ்திரி அது வேற மாறி போயிருது, என்னதுக்கு அந்த வம்பு. அதனால நம்ம என்ன செய்யலாம், நமக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா. யாதோ ஒரு பையனுக்கு மேல, கல்யாணம் ஆகாத பொண்ணோ கல்யாணம் ஆகாத பையனோ அடுத்தவன் பிள்ளைக்கு மேல என்ன படக்கூடாது, ஆசைப்பட்டினா அது தோஷம். நான் சொல்ல, நீங்க எதாவது பண்ணா யோபு கிட்ட போய் கேளுங்க சரியா. நீங்க எதை கேட்கலாம் யோபு கிட்ட கேளுங்க, அவர் தான் சொல்லியிருக்காரு. என்னது, என் மனம் யார் ஒரு சிறுமையில ஆசை வச்சுச்சுன்னா அது என்னது, தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தோஷம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டார். ஒரு மாசு கையில இருந்துச்சுன்னா, ஒரு தப்பு என்கிட்ட இருந்துச்சுன்னாக்க, ஒரு மாயமான நான் பண்ணனாக்க என்ன இருக்கும், என் விளைச்சல் தான் வீணா போகும்.
ஆனா என் கையில என் மேல ஒரு தோசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேசித்தனத்துக்கோ ஒரு அதாவது தப்பு பண்ணா இல்ல, ஆசை வச்சாலே அவர் சொன்னது அதான் இல்லையா? என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, யாதொரு பையனுக்கு மேல மயங்கி, யாதொரு ஆம்பளைக்கு மேல மயங்கி, யாதொரு பொம்பளைக்கு மேல மயங்கி, அப்படியே மயக்கத்தில் இருப்பான் இல்லையா? இந்த மயக்கத்துல இந்தியனா இது தோஷம். இது என்ன செய்யுமா? உன்னை பாதாள வரைக்கும் பட்சிக்கன்னு சொல்லிட்டாரு. எப்பா நீ பாதாளத்துக்கு போறதா அப்புறம், ஆனா இந்த பூமியில உன் சம்பத்தை எல்லாம் அழிச்சிரும். உன் சம்பத்தை எல்லாம் பைபிள் சொல்லுது. அடுத்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? அது பாதாள வரைக்கும் உன்னை பட்சிக்கும். உன் சம்பத்தை எல்லாம், ஒரு நெருப்பு என்ன செய்யும்? ஒரு நெருப்பு என்ன செய்யும்? தீவிச்சு என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா அழிச்சிடும் இல்லையா? உன் சம்பத்தை முழுவதும் அழிச்சிடும். அப்ப ஏன் இந்த ஆசாரியனை வச்சு இந்த ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு? இவனுக்கு என்ன வேலை? என்னுடைய தோஷத்தை அவன் என்ன செய்யணும்? சுமக்கணும். இந்த தோஷத்தை அவன் சுமந்துட்டானா இப்ப யாரு மேல தோஷம் இல்லை? இப்ப ஏன் தோஷத்தை ஊழியக்காரன் சுமத்தான்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன கிடையாது? தோஷம் இல்லை. அப்ப தோஷம் இல்லைன்னா என் சம்பத்தை என்ன செய்யாது? அழியாது. என் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? குறையறது வேற, அழியறது வேற. மேல மாசு இருந்துச்சுன்னா குறையும், ஆனா தோஷம் இருந்தா அழியும். மாசு இருந்தா குறையும், தோஷம் இருந்தா அழியும். இன்னைக்கு ஆஸ்தி குறையுதா அழியுதா? இன்னைக்கு ஆஸ்தி குறையுதா, ஆஸ்தி அழியுதா? அப்ப ஆஸ்தி குறைஞ்சா என்ன அர்த்தம்? ஏதோ என்கிட்ட ஒரு மிஸ்டேக், ஏதோ என்ன செய்யறேன்? மாயமனம் பண்றேன், ஏதோ என்ன செய்யறேன்? மாய்மனம் பண்றேன்னு அர்த்தம் இல்லையா? எல்லா விளக்க எனக்கு நேரம் இல்லை, விளக்க முடியாது. ரெண்டாவது என்ன? என் சம்பத்து குறைதல் என்ன அர்த்தம்? எங்கேயோ நான் தப்பு என்ன செய்யறேன்? தப்பு பண்ணாதவங்க போல காட்டிட்டு தப்பு பண்றேன், அதான் மாயம். தப்பு பண்ணாதவங்கள போல காட்டிட்டு ஆனா தப்பு பண்ணும். ஆனா வெளியில எப்படி இருக்காது? தப்பே பண்ணாதவங்கள என்ன செய்யும்? இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்க? பயங்கரமான தப்பு இருக்கும், அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் மாயம். இந்த தப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? உன் சம்பத்து குறையும். ஆனா தோஷம் இருந்தா உன் சம்பத்து அழியும். ரெண்டாவது என்ன? உன்னை பாதாள வரைக்கும் என்ன செஞ்சது? கொண்டு போய் உன்னை சேர்த்துட்டார் இல்லையா? நீ பாதாளத்துக்கு போறது அது அப்புறம். ஆனா இந்த பூமியில உன் செல்வங்களை எல்லாம் என்ன செஞ்சிடும்? எரிச்சிரும்ன்றாரு. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, உன் கையில எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் சரி, அது போல என்ன செய்யும்? சாம்பலா கிடக்குனா ஒண்ணும் இல்லாம இருக்கும். கடைசி என்ன இருக்கும்? கையை பார்த்தா எம்டி, கையை பார்த்தா எம்டி, கையை பார்த்தா எம்டி, பர்ஸை பார்த்தா எம்டி, பேலன்ஸை போட்டு செக் பண்ணினா எம்டி, எல்லா இடத்துல எம்டியா இருக்கும். ஏன் இருக்குதுன்னு சொன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு. தோஷம் என் சம்பத்தை எல்லாம் அக்னியை போல என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். நீ பாதாளத்துக்கு போதான் அப்புறம் வச்சுக்கோ இல்லையா? நீ பாதாளத்துக்கு போறியோ, நீ பரலோகத்துக்கு போறியோ அப்புறம். ஆனா பூமியில என்ன? அப்படி ஒரு எண்ணம் வந்துடும்ல, செத்த பிறகு பார்த்துலாம் முடியா அப்படி நினைப்ப இல்லையா? யார் பார்த்தாங்க? செத்த பிறகு பார்த்துலாம். நீ செத்த பிறகு அப்புறம் பார்த்துக்கோ. ஆனா அந்த பூமியில நீ உயிரோட வாழும்போது உன் சம்பத்தை முழுவதும் அழிச்சிடும் இல்லையா? இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எங்க ஊர்ல எனக்கு ஞாபகம் வரும். நான் சின்ன பையனை விளக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பூந்தோட்டம். அந்த பெரிய பூந்தோட்டத்தில் ஊர்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளை வந்து பூ எடுப்போம். இதுல அந்த பூந்தோட்டத்தில் சரியா? அப்போ பூ வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, எனக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்போ எங்க ஞாபகம் இருக்கும். ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாங்க? காசு எங்கள் அம்மா தான் வாங்குவாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் போவோம், பூ எடுக்கும், எடை போட்டு வந்துடுவோம். அந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க இடத்துல தான் இருப்பாங்க. அவ்வளவு திராட்சை தோட்டம், பூந்தோட்டம், பயங்கர பெரிய வசதி. எங்கள் ஊரில் ஒரு பெரிய வசதியான ஆளுனா அவர் தான். ஆனால் அவர் வாழ்க்கையில் இந்த தப்பு ஊருக்கே தெரியும். அப்படி இருந்துச்சு. என்னுடைய நிலைமை இப்போ இருக்கிறாரா எனக்கு தெரியல. என்னுடைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு யார் போனாலும் சரி, ஒரு டீ வாங்கி கொடுறா, ஒரு டீ வாங்கி கொடுறா, ஒரு டீ வாங்கி கொடுறா. இந்த நிலைமை, இந்த யோபு 31 படிக்கும் போதெல்லாம் எனக்கு அவர் பேர் ஞாபகத்துக்கு வந்துடும். அவர் பேரு ராஜாங்கான். அவன் பேரே ராஜாங்கான். அவன் பேரே ராஜாகா. அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ சொத்து, ஏகப்பட்ட சொத்து. ஆனா இன்னைய நிலைமை, இன்னைக்கு இருக்கிறான்னு தெரியல, இப்ப இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கண் கூட நான் பார்த்தது. நானே எங்கள் மாமா 2 பேரும் போகிறோம். உடனே சொல்கிறார், அவனுக்கு அவர் என்ன தெரியாது, எனக்கு அடையாளம் தெரியாது. அவரை கூட கேட்குறார், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து போடா, ஒரு டீ சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். டீ கடையில் உட்காந்து அன்னைக்கு டீ விலை 5 ரூபா. அன்னைக்கு டீ விலை 5 ரூபா.
ஊருக்கே ஒரு காலத்துல ஊர்லயே அத்தனை பேருக்கு காசு எண்ணி கொடுத்தவர். இன்னைக்கு ஒரு டீ வாங்குறதுக்கு என்ன கிடையாதுன்னா காசு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த விபச்சார பாவம்ன்றது அவ்வளவு கொடிதான பாவம். இந்த வேசித்தனம் அவ்வளவு கொடிதான பாவம். இன்னைக்கு லவ் பண்றோம் இல்லையா, ஆளையே காலி பண்ணிடுது இல்லையா. மொத்தம் சாகரம் போறான் யாரு? மொத்தம் சாகரம் போறான் யாருன்னே வந்தான். ஏன் 7 வருஷமா லவ் பண்ணான், 10 வருஷமா லவ் பண்ணான், 20 வருஷமா லவ் பண்ணான். அவனை கொன்னுட்டான், இவனை கொன்னுட்டான், அவனை கொன்னுட்டான், இவனை கொன்னுட்டான், துண்டு துண்டா வெட்டிட்டான், வேக வச்சுட்டான். சொல்றேன் அதெல்லாம் பாடிச்சான். இப்படியெல்லாம் கூட மனுஷன் இருக்கிறாங்களான்னு தோணுது இல்லையா. அவ்வளவு கொடூரமா இருக்குது. இப்படியெல்லாம் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் துண்டு துண்டா வெட்டி சூட் கேஸ்ல அடைக்கிறான். துண்டு துண்டா வெட்டி, நான் சொல்றேன் பைபிள தான் 12 கோத்திரத்துக்கு 12 துண்டா வெட்டி அவன் பொண்டாட்டி அனுப்பினான். அது மறுமணியாட்டி அனுப்பி கொடுத்தான் இல்லையா. ஆனா இங்க பாக்குறேன் துண்டு துண்டா வெட்டி சூட் கேஸ்ல அடைச்சு வைக்கிறான். யாரா இவனை பார்த்தா 5 வருஷம் லவ் பண்ணுங்க, 10 வருஷம் லவ் பண்ணுங்க, 20 வருஷம் லவ் பண்ணுங்க, பூரா லவ்வருங்க. என்னன்னைக்கு விளங்குது? ஒரு காலத்துல அந்த ஆசையை தூண்டி அவன் உயிர் எனக்கு என்ன ஆச்சு, அவன் உயிரும் போது இல்லையா. நான் சொல்ற லவ் பண்ற பிள்ளைகளுக்கு புத்தி இருக்கணும். என்ன புத்தி இருக்கணும்? எத்தனை பேர் அப்பா அம்மாவை தாண்டி என்ன லவ் பண்றான் இல்லையா. என்ன ஒருத்த தாண்டி என்னோட லவ் பண்ண மாட்டானா? புரியல இல்லையா. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தான் அத்தனை பேர் இருக்கிறாங்களா வீட்டுல? இத்தனை பேரை தாண்டி தான் யாரை லவ் பண்றான்? ஒரு பையனையே லவ் பண்றான், ஒரு பொண்ணையே லவ் பண்றான் இல்லையா. இப்ப கல்யாணம் மட்டும் பண்ணி எத்தனை பேர் தான்? நீ ஒரே ஒரு ஆள் தானே. அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் இல்லையா. என்ன யோசிக்கணும்? இத்தனை பேரை தாண்டி நான் லவ் பண்றேன்னு சொல்றானே, நாளைக்கு என்ன ஒருத்தியை தாண்டி ஒருத்தர் இன்னொருத்தர் லவ் பண்ண மாட்டானா? அப்படி லவ் பண்ண தான் மொத்த பேர் வெட்டி உட்காந்து கிடக்குறான் இல்லையா. அப்ப என்ன நமக்கு புரியுது? இது பாதாள பரிதவனை பட்சிக்கும், உன் சம்பத்தை எல்லாம் அழிச்சிரும். எது? இந்த தோஷம். ஆசை வச்சாலே இதுன்னா அதுக்கப்புறம் நீங்க விளங்கிக்கோங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீன் மேல மயங்கி அந்த மயக்கத்துல இருந்தாலே உன் சம்பத்தை பூரா அழிச்சிடும். நீ எந்த காலத்திலும் ஒரே ஒரு இலை கூட விட முடியாது, துளிர் கூட விட முடியாது. சபிக்கல. இதுதான் உண்மையான நிலை. பட் இந்த நிலை உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆசாரியன் அந்த ஊழியக்காரன் உன் தோஷத்தை அவன் இருதயத்துல சுமக்கிறான். நீ கொடுக்கிற தசமா சும்மா இல்ல. நீ தசமாத பிச்சை போடல, நீ ஏதோ இனாமமா கொடுக்கல. உன் மேல உன் சம்பத்தவன அழிய கூடாதுன்னு, உனக்கு ஒரு பெரிய இழப்பு வரக்கூடாதுன்னு அந்த ஆசாரியன் உன் தோஷத்தை அவன் எங்க சுமக்கிறான்? அவன் இருதயத்துல சுமக்கிறான். அந்த தோஷம் மட்டும் அவன் இருதயத்துல சுமக்கலன்னா இந்த தோஷம் யார் மேல வரும்? இப்ப நம்ம உன் தோஷத்தை நான் சுமக்கணும் வச்சுக்கோயேன், இந்த தோஷம் யார் மேல வரும்? உன் மேல வரும். அந்த குழந்தை என்ன இருக்கும்? உன் சம்பத்தை பூரா அழிச்சிரும். உன் சம்பத்தை ஆண்டவர் சொல்ல, எப்பா உன் சம்பத்தை பூரா அழிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கறியா? உன் சம்பத்தை சேர்த்து அதுல 10ல் ஒரு பாகமாகிய அந்த தசம் பாகத்தை எடுத்து கொடுக்க விரும்புறியா? இன்னைக்கு நம்ம தசமகம் ஏதோ இனாமா கொடுக்கறத போல நினைச்சிட்டோம். தசம பாகத்தை ஒரு இனாமமா கொடுக்கறத போல, ஒரு தர்மம் கொடுக்கறத போல, இன்னும் சொல்ல போனா ஒரு பிச்சை போடுறத போல நினைச்சிட்டோம் இல்லையா. தசம பாகமா ஒரு பிச்சை போடுற மாதிரி போட்டுருவோம். நீ பிச்சை போடல, நீ உன் மேல வரக்கூடிய பாதிப்பை தடுப்பதற்காக நீ கொடுக்கிற கூலி. உன் மேல ஒரு பெரிய ஆபத்து வர இருக்குது, ஒரு தோஷம் இருக்குது. உனக்கு அதை நான் சொல்றேன், ஒரு தோஷம் வருது. இந்த தோஷத்தை உனக்கு மேல வராம இருக்கிறதுக்கு இந்த தோஷம் என்ன செய்யும்? என் சம்பத்தை முழுசா அழிச்சிரும். என் சம்பத்தை முழுசும் அழிச்சிரும். அந்த அழிவு எனக்கு வராம இருக்க, என் ஆசீர்வாதம் அழிவு வராம இருக்க, என் ஆசீர்வாதம் கெட்டு போகாம இருக்க, ஆண்டவனை தண்டிக்கப்படாம இருக்க, இந்த ஆசாரியனும் இந்த ஊழியக்காரனும் என்ன செய்யறாங்க? என் தோஷத்தை அவங்க நெற்றியிலே சுமக்கிறார்கள். அவங்க நெற்றியிலே சுமக்கிறார்கள். அதனால என்ன செய்யறோம்? நாம் அவனுக்கு என்ன செய்யறோம்? அவனுக்கு தசம பாகத்தை கொடுக்கிறோம். ஆமே ஆமே. அவனுடைய முதல் வேலை என்ன வேலை? ஊழியக்காரனுடைய முதல் வேலை என்ன வேலை? நமக்கு செய்யற வேலை என்ன வேலை? என் தோஷத்தை அவன் சுமக்கிறான். என் தோஷத்தை. இப்ப நம்ம அடுத்து கேட்கலாம், ஓகே நீங்க சொல்ற தோஷம் என்கிட்ட ஒண்ணுமே. இப்ப நம்ம என்ன சொல்ல, அடுத்து என்ன சொல்லணும்? ஓகே நீங்க சொல்றது ஓகே, ஆனா என்ன கிடையாது. நீங்க சொல்ற தோசை எங்க கையில ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எந்த பிள்ளையும் நான் பார்க்கல, எந்த பொண்ணையும் நான் பார்க்கல, எந்த பையனையும் பார்க்கல. எவன் எங்க போனா எனக்கு என்ன, எவன் எப்படி கிடந்தா எனக்கு என்ன. நான் சொல்ல வழக்கமா பிள்ளைங்க போட்டோன்னு காட்டுவேன். என்கிட்ட காட்டி என்ன பண்ணுங்க, என்கிட்ட போட்டோல காட்டி நீங்க எட்டு போங்க நீடுவேன். நான் எந்த பிள்ளைங்க போட்டவும் பார்க்கல, பையன் போட்டவும் பார்க்கறதில்ல. ஏன் பார்க்கறதில்ல?
இப்போ நானாப்பா கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்றவன் யாரு? அவன் பண்ணட்டும். கல்யாணம் பண்றவன் யாரு? அவ பார்க்கட்டும். நானா பண்ண போறேன், எனக்கு கல்யாணம் 2 என் பிள்ளைங்க கல்யாண வயசுல இருக்கிறாங்க, நான் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு பார்க்க விருப்பமெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், ரோட்ல நீ யாரு போனாலும் சரி, எனக்கு திரும்பி பார்க்குற வேலையே கிடையாது. ஏன் வேலை? நீ யார் போனா என்ன, எப்படி போன, என்னையும் அப்படிதான் சொல்றீங்களா, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உன்னையே நான் பார்க்கணும் இல்லையா? உன்னையே அப்ப எங்களோட பாசம் இல்லையா? பாசம் என்ன பாசம்? திரும்பி திரும்பி பாத்திரம் போறதான் பாசமா? இப்ப ரோட்ல போறாங்க, திரும்பி உன பாத்திரம் போறதான் பாசமா? அப்ப பாசம் எங்க இருக்குது? பாசம் என்ன செய்யுமோ அதை செய்யும் இல்லையா? நேசம் என்ன செய்யுமோ அதை செய்யும். அன்பு என்ன செய்யுமோ அதை செய்யும். எங்க வீட்டுக்கு அடிக்கடி சொல்லுவான், அன்பு அன்பு அன்புன்னு கேளுன்னுவா. நான் சொன்னேன், அன்பை கேட்காத படின்னுவேன். அன்பை உங்களுக்கு 14 செய்தி சொல்லிட்டேன். என்னது அன்புனா என்ன செய்யும்? அன்புனா என்ன செய்யும்? எது அன்பு? ஓஹோ, சிரிச்சு பேசிட்டா அன்பு நினைச்சிடாத, அது நிறைய வம்புழுப முடியுது. எது எது? நேத்தோட பிள்ளைகளை சொன்ன என்னது, இன்னைக்கு மட்டும் ஆனந்தமா கிடமா, என்னைக்குமே ஆனந்தமா கிடமான்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்ன இப்படி இருந்தால் ஆனந்தமா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் விட்டு எனக்கு அங்கே அதெல்லாம் நமக்கு மல்லு கட்ட முடியாது. சரி நீ பேச விட்டாச்சு, அவன் என்னது பேசிட்டு போனிட்டு. ஏன்னா சொல்ல வரேன்னா, நமக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு காரியம் என்ன செய்யும், ஒரு காரியம் என்ன செய்யும். இப்போ நான் நினைக்காம இருக்கலாம், ஓகே நீங்க சொல்ற மாதிரி என்ன கிடையாது, எனக்கு நான் யார் மேலே பாசமா, யாரையும் நான் திரும்பி பார்க்கல, யார் மேலே இதுவா இல்லை, பர்ஃபெக்ட் இருக்கேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, எந்த ப்ராப்ளம் கிட்ட நீங்க சொல்ற பிரச்சனை கிட்ட இல்லை. ஓகே, இது நம்பர் 1 தான் சரியா? நம்பர் 2, லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது காரியம், ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன வேலைன்னு 2வது கருத்தை சொல்றார். வாசிக்கலாம். பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமல் போனது என்ன? அது மகா பரிசுத்தமா இருக்கிறது. சபையாருடைய அக்கிரமத்தை நீ சுமக்காமல் போனது என்னன்னு கேட்கிறார். அப்ப 2வது லேவியனுக்கு என்ன வேலை? ஊழியக்காரனுக்கு என்ன வேலை? ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமக்கணும். என்ன சுமக்கணும்? ஜனங்களுடைய முதல்ல சொன்னோம் என்ன சுமக்கணும்? தோஷத்தை சுமக்கணும். இப்போ நான் சொல்றேன், ஓகே என்கிட்ட என்ன கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி எந்த தோஷமும் கிடையாது, பர்ஃபெக்டா போறேன், பர்ஃபெக்டா வரேன், என் வாட்டில் நான் போறேன், என் வேலை உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, கரெக்டா இருக்கிறேன். நீ யார் பண்ண திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் SMS அந்த மாசம் இந்த மாசம் எதெல்லாம் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஐ ஆம் ரெடி, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே பரவாயில்ல, கர்த்தவனை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வாணும். கர்த்தவனை அப்படி ஆஸ்வதிப்பாராக, கர்த்தவனை நடத்திட்டோம். 2வது என்ன? சபையினுடைய அக்கிரமத்தை யார் சுமக்கணும்? ஆரோனை பார்த்து இப்ப யார் கேட்கிறான்னா, மோசே கேட்கிறா. யாரை பார்த்து? ஆரோனை பார்த்து மோசே கேட்கிறா, எப்பா நீங்க ஜனங்களுடைய பாவ நிவாரண பலியை நீ ஏன் சாப்பிடல? இப்ப நீ சாப்பிடாம போயிட்டீன்னா இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை யார் சுமக்கிறது? உன்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக? உன்னை ஆண்டவர் தெரிஞ்சு கொடுத்து எதுக்காக? ஆரோனை பார்த்து மோசே கேட்கிறார். எதுக்காக? ஜனங்களுடைய அக்கிரமத்தை நீ என்ன செய்யணும்? சுமக்கணும். இந்த அக்கிரமம்னா என்ன? கிரமத்துக்கு மாறா, நியமிக்கப்பட்ட காரியங்களுக்கு மாறா செய்வது எல்லாமே அக்கிரமம். எல்லாமே அக்கிரமம் சரியா? இந்த அக்கிரமத்தை இன்னும் விளங்கிக்கணும். அதே யோபு 31ஆம் அதிகாரம் கடைசி பக்கம் திரும்பினீங்கன்னா, பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவு என்று சொன்னதும் என்று சொல்லி என் கை என் சேர்ந்த முத்திக்கொண்டது உண்டானால் 31 யோபு 31:24 யோபு 31:24 வாசிக்கலாம். நான் பொன்னின் மேல் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று ஒரு அரை பவுன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எடுத்து வச்சு என்ன செய்யும்? பின்னாலே எனக்கு உதவும். எப்போ உதவும்? இன்னும் கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா 5 பவுன் கழுத்து செயலில் போட்டால் கழுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் கழுத்த மாட்டேங்கிறாங்க? கழுத்தனா மகம் பிடிங்குவான், மக பிடிங்குவா இல்லையா? அதனால என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? நான் சொல்ல அந்த பாட்டி அது ஜாக்கெட்டோட சேர்த்து பின்னு போடுறது.
அது புரிஞ்சு போச்சு. இதை நம்ம விட்டோன்னு வச்சுக்கோயே, இப்போ ஏன்னா எடுக்க முடியாது இல்லையா? இப்போ கிழிஞ்சா எது வரும்? பிளவுஸும் சேர்ந்து வரல. அப்போ நம்ம முடிச்சுக்கலாம் இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோயே, மகனோ மகளோ நான் நல்லா தூக்கி வைக்கும் போது தலகாணி வைக்கிற மாதிரி இப்படி தலையை தூக்கி என்னம்மா பண்ற, தலகாணி வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு தலகாணி வைக்க மாட்டா, என் தலைக்கு என்ன வச்சுட்டு போயிடுவா, ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டு போயிடுவான்னு என்ன பண்ணிடுறான்னா, அப்போ இழுத்து போட்டு கோத்து வச்சிடறான் இல்லையா? எது மேலதான் நம்பிக்கை? தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவு என்று சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்று ரொம்ப சந்தோஷமா நிறைய ஆசை கிடைச்சிருக்கிறது என்று, மிகுதியாய் கிடைத்திருக்கிறது என்று நான் சந்தோஷப்பட்டதும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் மறையும் போதும் நான் என்னுடைய ஆஸ்திகளை நோக்கி, என்னுடைய சம்பத்தை நோக்கி, என் பணத்தை நோக்கி, என்னுடைய பொருட்களை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், இதுவும் நியாயாதிபதி விசாரிக்கப்படத்தக்கதாக. எது அக்கிரமங்க? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கைய நீ வேற எதுக்கு மேல வச்சாலும் சரி, அது அக்கிரமம். இது என்ன செய்யுமா? நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதான அக்கிரமம். நடு வீதியில் நிப்பாச்சு. ஊர்ல பஞ்சாயத்து பேசுவாங்க பாத்தீங்களா? ஊரெல்லாம் பஞ்சாயத்து பேசுவாங்க பாத்தீங்களா? பேசுவாங்களா? அந்த ஒரு ஆள் நடு அப்படி கை கட்டி நின்று நிற்பாங்க, இது எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க இல்லையா? அப்ப தோணும், இவெல்லாம் வந்து என்ன செய்யறான், இவெல்லாம் பேசுறப்பா நம்ம நிலைமை ஆகி போச்சு. அவன் பார்த்தா ஒன்னுத்துக்கு உதவாத நினைச்சிருப்ப இல்லையா? அவன் கேட்பான், ஒரு கேள்வி கேட்பான், பாப்பா அடப்பாவி நீ எல்லாம் கேட்கற மாதிரி ஆகி போச்சு, என் நிலைமை மாறி போச்சு, இவன்லாம் சொல்ற மாதிரி ஆகி போச்சு, இவன்லாம் பேசுற மாதிரி ஆகி போச்சு. யோபு சொல்றாரு, தப்பு வேற ஒண்ணும் இல்லப்பா, என் கைக்கு நிறைய ஆஸ்தி கிடைச்சிருக்குதுன்னு நீ சந்தோஷப்பட்டாலே போதும். ஒரே வர சொன்ன என்ன படி சொல்லலாம்? தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை வேற நீ எதுக்கு மேல வச்சாலும் சரி, நீ பணத்து மேல வச்சாலும் சரி, நகைக்கு மேல வச்சாலும் சரி, நீ நட்டுக்கு மேல வச்சாலும் சரி, நீ ஆளுக்கு மச்ச வச்சாலும் சரி, ஆஸ்திக்கு மேல வச்சாலும் சரி, வீடு மேல வச்சாலும் சரி, அதனால எல்லாத்துக்கும் வெளியில போட்டிருக்கணும்னு சொல்லல. உடைய மனம் என்ன இருக்கணும்? எவ்வளவு காசு இருந்தாலும், எத்தனை பெரிய வீடு இருந்தாலும், எத்தனை காரியம் இருந்தாலும், ஒன்னு சொன்னா, அழைப்பின் சத்தம் கேட்டா, அழைப்பின் சத்தம் கேட்டு நானோ மாயத்தமாகிடுமோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானோ ஆயத்தமாகிடுமோ, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். ஆமே. அழைப்பின் மத்திய ஆகாயத்தில் எப்போ எக்கால சத்தம் தொனிக்கும், எப்போ தூதனின் சத்தம் தொனிக்கும், எப்போ ஆரவார சத்தம் தொனிக்கும், இங்கே இருக்கிற அத்தனை அப்படியே விட்டுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே மேலே போக போகிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் எங்கே இருக்கணும்? ஐயா இங்கே என்ன வேணா இருக்கட்டும், ஐயா எவ்வளோ வேணா இருக்கட்டும், என் மனசு ஒரு நாள் கூட இந்த பணத்துக்கு மேலேயும், இந்த சொத்துக்கு மேலேயும், இந்த ஆஸ்திக்கு மேலேயும் என் கண்ணோ என் மனமோ வந்துடவே கூடாது. அப்படி சொத்துக்கு மேலேயும், பணங்களுக்கு மேலேயும், ஆஸ்திகளுக்கு மேலேயும் என் மனசை வைக்கப்படுமானால், இதுதான் எனக்கு உதவும், இதுதான் எனக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லுவன சொன்னா அது அக்கிரமமா? இந்த அக்கிரமம் என்ன செய்யுமா? நியாயாதிபதி விசாரிக்கப்படத்தக்கதான அக்கிரமமா இருக்குமா? அப்ப ரெண்டாவது இந்த ஊழியக்காரனுக்கு என்ன வேலை? இன்னைக்கு அவன் என்ன வேலை செய்யறான்? ஒன்னு சொன்ன என் தோஷத்தை சுமக்கிறான் இல்லையா? ரெண்டாவது அவன் என்ன சுமக்கிறான்? என் அக்கிரமங்களை எல்லாம் அவன் சுமக்கிறான்.
என் அக்கிரமங்கள் எல்லாம் நீ சொல்றான் 4 பொண்ணு தான் வேணும், ஒரு பையன் இருக்கட்டுமே, ஒரு பையன் இருக்கட்டுமே, ஒரு பையன் இருக்கட்டுமே. எதுக்குங்க பையன்? நான் ஏற்கனவே சொல்லுவேன், அவன் தான் உதைப்பான் இல்லையா, அவன் தான் என்ன செய்வான், அவன் தான் எட்டி உதைப்பான் இல்லையா. வேற யாரும் பொண்ணு என்ன செய்ய மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால என்ன வேணும், எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு பையன் வேணும். எதுக்கு பையன் வேணும்? கடைசி நாள கொல்லிப்பட ஒரு பையன். உனக்கு தான் கொல்லியே இல்லை, அப்புறம் அதுக்கு பையன்? இதான் கொல்லி போடுறதே இல்லை, இப்போ உனக்கு எதுக்குப்பா பையன்? அது வயசான காலத்துல நான் உட்காந்துக்கிட்டான் என்ன பார்க்கறதுக்கு, என்ன பார்க்க, உன் ஓஏபி காசும் சேர்த்து வாங்கறதுக்கா, வேற என்ன சொல்ல இல்லையா. எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பா மட்டும் ஓஏபி காசை விடுறான்றீங்க. அதில் சண்டை வேற இல்லையா. அவனுக்கு தான் கொடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு தான் கொடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதில் வேற சொல்றான், அவனுக்கு தான் கொடுத்தா ஏன் பண்ண, என் வீட்டுக்காரனா கொடுத்தா, அதனால அங்கே போ இங்கே போ, அவளை அல்லாடி தெரிய வச்சு பண்ணிடுறாங்க இல்லையா. என்ன காரணம்? எனக்கு பையன் வேணும். நான் பையன் வேணும் கேட்கறது தப்பு இல்லை. எதுக்கு பையன் வேணும்னு கேட்குற? நீ பையன் வேணும்னு கேளு, பொண்ணு வேணும் கேளு, நான் வேணான்னு சொல்லல, தப்புன்னு சொல்ல. எது உன் நோக்கம் என்ன? எதுக்காக வேணும்னு கேட்குறேன். நான் வயசான காலத்தில் உட்காந்தனா அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கணும், அப்ப கத்த சோறு போட மாட்டாரா? உன் நம்பிக்கை யாரு? ஒரு ஆளு காசை சேர்த்து வச்சு அதுதான் எனக்கு ஆகுன்றான், ஓகே. அமைச்சான நீ பணம் சேர்த்து வைங்க, எல்லாத்தையும் தெருவில் போடுங்க நான் சொல்லலை. எல்லாத்தையும் தெருவில் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஒன்னும் வீணா போகாது என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. ஒன்னு வீணா போகாதபடி என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப தேவன் வீணா போகாத கர்த்தர் விரும்பல. ஆனா எல்லாத்தையும் இதுக்கு நடுப்பட்டு நடுத்தெருவுக்கு வாங்கன்னு சொல்லல. எவ்வளவு வேணா இருக்கட்டும், எவ்வளவு வேணா இருக்கட்டும். நோக்கம் எதுக்கு? நீ பணம் இருக்கட்டும், எதுக்காக அந்த பணம்? ஆஸ்தி இருக்கட்டும், எதுக்காக அந்த ஆஸ்தி? எதுக்காக கேட்கிற? என்ன காரியத்துக்காக என்ன செய்யற? நீ எதுக்காக இதெல்லாம் கேட்கிற? இது பின்னாடி எனக்கு உதவும், எனக்கு பின்னாட்கள உதவும், எனக்கு பின்னாடி என்னவா இருக்கும், எனக்கு அது ஆதரவா இருக்கும், எனக்கு வயசான காலத்துல இது எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பணத்துக்கு மேலேயோ, பொருளுக்கு மேலேயோ, வீடுகளுக்கு மேலேயோ, ஆஸ்திகளுக்கு மேலேயோ, ஆட்களுக்கு மேலேயோ, பிள்ளைகளுக்கு மேலேயோ நான் மனதை வைக்கிறது அக்கிரமம். இதுல மேக்சிமம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல முதல்ல வேணா சொல்லிடலாம், நாங்க என்ன கிடையாது, நான் எங்க தோசை ஒண்ணு, தோசத்துக்குரிய காரியம் ஒண்ணு எங்க கட்ட கிடையாது. நாங்க தைரியமா சொல்லலாம் இல்லையா, நெஞ்ச தட்டி சொல்லலாம், நாங்க உண்மையா இருக்கிறையா, எங்களை வேலை வெள்ளை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். ஆனா 2வது ஸ்டெப்ல இருக்கும்போது தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன செய்ய முடியாது? மேக்சிமம் எனக்கு மேக்சிமம் நம்பிக்கை எல்லா நேரங்களிலும் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமான்னு சொல்லி கேட்டா தெரியாது. அப்ப நம்ம நம்பிக்கை என்ன செய்கிறது? சில நேரங்களிலே மாறுகிறது. அது பிள்ளைகளுக்கு மேல போகிறது, கணவனுக்கு மேல போகிறது, மனைவி மேல போகிறது, சொத்துக்கு மேல போகிறது, ஆஸ்தி மேல போகிறது. அதனால இதெல்லாம் வேணாம் நான் சொல்லி தப்பா புரிஞ்சிக்காதீங்க. ஆனா என்ன, என் மனசு அது மேல என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இதுதான் எனக்கு உதவும். என கடைசி வரைக்கும் காக்கிறவர் கர்த்தர் தான். நம்மளை கடைசி வரை யார் தான் காக்க முடியும்? நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை காக்கிறது கர்த்தர் மாத்திரம் தானே தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது. நம்மளை காக்கவும் முடியாது, கூட வரவும் முடியாது. கூட உனக்காக உயிரையே கொடுப்பான்னு சொன்னா உயிரை எடுத்துன்னு உட்கார்ந்து நிற்கிறான். சரியா? அது எழுத்துனபடியும் உயிரை எடுத்துட்டான். உயிரோட இருந்தாலும் உயிரை எடுத்துன்னு உட்கார்ந்து நிற்கிறான் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செத்து படைச்சவனுக்கு வச்சுன்னு அப்படி இருக்கும் போது என்ன சொன்னா, உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துறது யாரு? கர்த்தர் தான். எவ்வளவு காரியம் தான் சரி, இது இருக்கட்டும், ஏதாவது உதவும். ஆனா என் நம்பிக்கை யாரு? கர்த்தர். என் நம்பிக்கை யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் என்னை ஆஸ்வதிப்பான், கர்த்தர் தான் என்னை பாதுகாப்பான். கடைசி வரைக்கும் கூட வருது. கட்டின மனைவியும் கிடையாது, பெத்த பிள்ளைகளும் கிடையாது, கடைசி வரைக்கும் கூட வருகிறது கர்த்தர் ஒருவர் தான் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆனா மேக்சிமமான நம்பிக்கைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப எது அக்கிரமம்? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு மேல வைக்கிறது என்னது? அது அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை நாம் சுமக்கிறதுனால அது என்ன செய்யும்? என்ன நியாயாதி விசாரிக்கிற இல்லையா? நான் நியாயாதி விசாரிக்கும் போது என்ன உண்டாகும்? எனக்கு ஒரு பெரிய அசிங்கம் எனக்கு உண்டாகும். நடு தெருவில் நின்று நியாயம் பேசும்போது எழுந்து நின்று கை கட்டி நின்றாக்க சந்தோஷமா இருக்குமா, வேதனையா இருக்குமா? ரொம்ப அசிங்கமா இருக்கு இல்லையா? ரொம்ப அசிங்கமா இருக்கு இல்லையா? அது சில நேரத்தில் ஊர்ல இருக்கிற கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்கன்னா, யாரு இந்த நியாயம் நல்லவங்களா இருப்பாங்கன்னா, ஒருவேளை அப்பா தப்பு பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க, டேய் அவ்வளோ பெரிய மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், எழுப்பி நிறுத்த வேண்டாம், அவன் பையன் நீ என்ன பண்ணு, எலும்பி நின்னுக்கோடா, எங்க அப்பா கூட நான் என்ன செய்யறேன், நிக்கிறேன், எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா எழுப்பி சொல்லுவாங்க. ஆனா சில புண்ணியவாங்க இருப்பாங்க, யார் தப்பு பண்ணா அவன் தான் நிக்கணும் அப்படின்னு கட்டணைட்டா இருப்பாங்களா?
அப்ப எவ்வளவு பெரிய நபர் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி எளிமையில் என்ன செய்யணும்? கையை கட்டி அந்த ஊருக்கு மத்தியில அசிங்கப்பட வேண்டியதா போயிடும். அப்ப அக்கிரமம் என்ன கொண்டு வரும்? அசிங்கத்தை எனக்கு கொண்டு வரும். தோஷம் என்ன கொண்டு வரும்? மறந்துட்டீங்களே? தோஷம் என்ன கொண்டு வரும்? என் சம்பத்தை முழுசும் அழிச்சிரும் இல்லையா? சரி, அக்கிரமம் என்ன செய்யும்? எனக்கு அசிங்கப்படுத்திடும். இந்த அக்கிரமம் என்ன செய்யும்? என்ன எல்லாருக்கும் முன்னாடி நான் தலநிமிர்ந்து வாழ வேண்டிய ஆளை இன்னும் சொல்ல என்ன தலகுனிய வச்சிடும். எது? இந்த அக்கிரமம் என்ன தலகுனிய வச்சிடும், இல்லை என்ன அசிங்கப்படுத்திடும். அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு என்ன வேலை? நீ அசிங்கப்படக்கூடாது. நீ என்ன படக்கூடாது? அசிங்கப்படக்கூடாது. உனக்கு ஒரு தலகுனிமை என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது என்பதற்காக உன் அக்கிரமத்தை அவன் எங்க போய் சுமக்கணும்? தேவ சமூகத்துல சுமந்து, ஐயா இந்த அக்கிரமத்துக்கு தக்கபடி எங்க பிள்ளைக்கு என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி உன் அக்கிரமத்தை அவன் சுமக்கிறான் என்பது இவனுடைய இரண்டாவது வேலை. யாரு இரண்டாவது வேலை? ஒரு ஊழியக்காரனுடைய இரண்டாவது வேலை இல்லையா? ஒரு வேலை என்ன வேலை? தோஷத்தை சுமக்கிறான் இல்லையா? ரெண்டாவது என்ன வேலை? அக்கிரமத்தை சுமக்கிறான் இல்லையா? இந்த அக்கிரமம் என்ன செய்யும்? என்னை அசிங்கப்படுத்தும், இல்ல தலகுனிய வச்சிரும். எனக்கு ஒரு தலகுனிய வராம இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ஊழியக்காரன் அவசியம். ஒரு ஊழியக்காரன். அப்ப யார் தலகுனிவாங்க? எனக்கு ஊழியக்காரன் தேவையில்ல, போங்க நானே பார்த்துக்கிறேன், எனக்கு கை கால் இருக்கு, என் திறமை இருக்கு, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அசிங்கப்பட்டு போயிடுவேன். உன் அசிங்கத்தை யாருமே தடுக்க முடியாது. அதில் சில புண்ணியவான்கள் இருப்பாங்க. எனக்கு 5-6 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, யார் நிற்பான்? எத்தனை ஊழியக்காரங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒருத்தன் தான் தகப்பன். ஆமா தானே? அம்மா எங்க அப்பா அவங்க பேருங்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தொடப்பத்தை கையில் எடுத்துக்குவீங்க இல்லையா? அப்பா பேரை சொல்லுன்னா உடனே டக்குன்னு சொல்லுங்க இல்லையா? எங்க அப்பா அவங்க பேர் சொல்லுங்கம்மாண்ணா, புரியல இல்லையா? புரிஞ்சுதானே? எங்க அப்பா அவங்க பேரு அப்படின்னா அந்த பிள்ளை மேல என்ன பார்ப்பீங்க? கையில் எடுத்துக்கணும், என்ன கேட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒருவேளை தெரியாம கேட்டா அப்படிலாம் கேட்கக்கூடாது, அப்பான்னு தான் கேட்கணும். அப்பா அவங்க என்ன செய்யக்கூடாது? இல்லம்மா அப்பா அவங்க பேர் சொல்லுமா அப்படின்னு திரும்ப என்ன செய்வீங்க? வெளுத்து வாங்கிடுவோம் இல்லையா? ஏன்? ஒரு சாதாரணமா இருக்கு இல்லையா? ஒரு பிள்ளைக்கு ஒருத்தன் தான் யாரா இருக்க முடியும்? ஒருத்தன் தான் அப்பாவா இருக்க முடியும், மற்ற யாரும் இருக்கவே முடியாது இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எத்தனை அப்பா? எனக்கு 4-5 ஊழியக்காரர் இருக்கிறாங்க, 50 ஊழியக்காரங்க, 100 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்பா தான் யாரு? என்ன இனிஷியல் போடுவேன்? 5 பேர் அப்பாங்க, 5 இனிஷியல் போட்டு எழுதுவியா? என்ன சொல்ல இல்லையா? இது என்ன அர்த்தம்? அது இவங்க அறியாமன்றதா, புரியாமன்றதா, தெரியாமன்றதா, திமிருன்றதா? என்ன சொல்ல? அப்ப என்ன விளங்கிக்கணும் நமக்கு? எனக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்? எந்த இடத்துலையும் அசிங்கப்பட்டு போக மாட்டேன், தலகுனிய மாட்டேன். ஏன்? எனக்கு வருகிற அசிங்கத்தை, எனக்கு வருகிற தலகுனிவை அவன் எங்க சுமந்து நிக்கிறான்னா தேவ சுமந்து நிற்கிறான். ஐயா எங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, உண்மைதான், பட் என்ன செய்யவே கூடாது, அவனுக்கு இந்த பாதிப்பு வரவே கூடாது என்று சொல்லி உனக்கு மேல ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவன் தடுப்பதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் ஊழியக்காரன். அவன் தான் லேவியன். இந்த 2வது வேலையை அவன் செய்கிறான். ஆமே. நம்பர் 3 லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அது முழுசுமே இருக்குது. லேவியராகமத்தின் புஸ்தகம் ஏற்கனவே இது உங்களுக்கு 4மே உங்களுக்கு 4 நாள் பேசியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் எப்போவோ அதை தூக்கி மறந்து போட்டுப்பீங்க இல்லையா? அதனால் அப்போ உங்களுக்கு மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு க்ளீனாக நீங்கள் மறந்துட்டுப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3வது ஆமாம் என்ன செய்கிறான் அந்த ஊழியக்காரன் எதுக்கு அப்படின்னா, லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் முழுசு இருக்குது. அதான் கடைசி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 30வது வசனத்திலிருந்து 30லிருந்து அப்பொழுது ஆசாரியன் கொஞ்சம் பூசி எடுப்பது போல அவன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து தகனித்து இவ்விதமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். எதுக்காக 3வது இந்த ஊழிய கணக்கத்தை வச்சிருக்கிறார்? என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தருவதற்காக வச்சிருக்கிறார்.
என் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்று தருவதற்காக என்ன வச்சிருக்கிறா? சோ அந்த ஊழியக்காரனை வச்சிருக்கிறா. அந்த ஊழியக்காரன் போய் தேவ சமூகத்துல பாவ நிவர்த்தி செஞ்சு எங்கள் பாவத்தை என்ன செய்யணும்? நீங்க மன்னிக்கணும். இதை சரியா விளங்கிக்கணும்னு சொன்னாக்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல மோசே ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? எங்க ஜனங்க தப்பு பண்ணது உண்மைதான், அவங்க பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனாலும் நீங்க உங்க பாவத்தை என்ன செஞ்சு ஆகணும்? மன்னிச்சே ஆகணும். அவங்க பாவத்தை என்ன செய்யணும்? ஆகிலும் தேவரீர். அது முடிக்கிற வசனம் சேர்ந்து அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. சாதாரண பாவம் செய்யல, மகா பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க என்று பாவம் நிவர்த்தி என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாத அளவுக்கு பாவத்தை செஞ்சிருக்கிறீங்க என்று அறிந்து திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர். நீயே சொல்லிட்டீங்க பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னு இல்லையா? இவரு என்ன சொல்றாரு? சாதாரண பாவம் பயங்கர பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு முடிச்ச முடியா? ஆனா அடுத்த படிக்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? பாவத்தை மன்னிச்சுதான் ஆகணும். ஒன்னேவர் என்ன? அவன் பாவம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், உண்மைதான், ஆனா மன்னிச்சிடணும். ஆனா எப்ப நீயே சொல்லிட்ட பாவம் பண்ணிட்டான், அப்புறம் எப்படிப்பா? மன்னிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லையா? என்ன எடுத்துரு? என்ன ஒன்னு அவங்க பாவத்தை மன்னிச்சா மன்னிச்சிடுங்க, அப்படி மன்னிக்கலையா என்ன எடுத்துரு? என்ன ஊரோட வைக்க கூடாது? நீங்க உங்க உங்க புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போட்டு, இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும். உடனே அடுத்த வார்த்தை சொல்றாரு ஆண்டவர் பாருங்க, மோசையை நோக்கி இப்பொழுது நீ போ இடத்துக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உன் வார்த்தையின்படி என்ன செஞ்சேன்? அவளை மன்னிச்சுட்டேன். உன் வார்த்தையின்படியே நான் என்ன செஞ்சுட்டேன்? அவளை மன்னிச்சுட்டேன். உன் வார்த்தையின்படியே நான் மன்னிச்சுட்டேன். அப்ப மூணாவது எதுக்கு ஒரு ஊழியக்காரன்? நான் செய்த பாவத்துக்கு தண்டனை எனக்கு மேல வராம இருக்க, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை என் மேல வராம இருக்க, சோ ஒரு ஊழியக்காரன் எனக்கு தேவை இல்லையா? அப்போ பாவம் எது பாவம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4-5 பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4-5 பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற எவனும் நீருகிறதே பாவன்ட்டார் இல்லையா? சரி, நியாயப்பிரமாணம் என்னதான் சொல்லுது? இந்த நியாயப்பிரமாணத்தை இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா? இப்ப ரெண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எதை கர்த்தர் பாவம்னு சொல்றாரு? எதை கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது பாவம்? இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறதே பாவன்ட்டார் இல்லையா? இந்த நியாயப்பிரமாணம் இப்ப என்ன சொல்லுதுன்னு தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் இல்லையா? இது வரைக்கும் 40 பார்த்து இப்ப 41 பார்த்துன்னு இல்லையா? இந்த 41வதுலயும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா எது பாவம்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 13ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 13ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அவன் குமாரர் வர பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் எது பாவம்? அடக்க வேண்டிய பாவத்தை அடக்காம போறது பாவமா? அடக்க வேண்டிய நபர்களை அடக்காம போயிட்டான். யார் அடக்கணும்? அப்பா அம்மா பிள்ளைகளை அடக்கணும். அப்பா அம்மா பிள்ளைகளை, அவன் எவ்வளவு பெரிய ஆடவனா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய, இனி ஏன் அடங்க மாட்டேங்க தெரியுமா? கோச்சுக்க மாட்டீங்களா சொன்னா நீங்க தப்ப எடுத்துக்கூடாது, நான் பொதுவாக சொல்றேன் சரியா? அது ஒரு பெரிய அது ஒரு பம்பா இருக்கு இல்லையா? சரி, நான் அடங்கி நடக்கிறேமா? அவன் பார்க்கறான், நான் அடங்கி நடக்கிறத பார்த்தா என் பிள்ளை அடங்கி நடக்கும். நான் அடங்கி நடக்கிறத என் பிள்ளைங்க பார்க்கலன்னா என்ன செய்யாது? நான் சொல்றேன், போய் பேச வச்சுக்கோ. ஏன் போய் பேசக்கூடாது? அவன் என்ன யோசிப்பான்?
ஏன் ஊருப்பட்ட பொய்யை பேச மாதிரி என்ன வந்து பொய் பேசாதுன்னு சொல்ற அப்படி சொல்லிட்டு போமா இல்லையா? இவன் அடக்க முடியுமா? இப்ப நம்ம வாழ்க்கை யார் பார்க்கணும்? நம்ம பிள்ளைகள் பார்க்கணும் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை பார்த்துனா நம்ம பிள்ளைகள் நமக்கு அடங்கும். நமக்கு அடங்கும். அவன் சொல்றான், உன் பிள்ளைய நீ அடக்காம போனது பாவம். உன் பிள்ளைய நீ அடக்காம போனது, இந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் வாங்க. 2ஆம் அதிகாரம் வாங்க. 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 34ஆம் வசனம், 32, 34 எல்லா வசனம் நேரம் இல்ல. இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக எதை காண்ப? எதை பார்க்க மாட்ட? நன்மையை பார்க்க மாட்ட. மாற எதை பார்க்கவ? தீமையை பார்க்கவ, உபத்திரவத்தை பார்க்கவ, வேதனையை பார்க்கவ, கஷ்டத்தை பார்க்கவ, நஷ்டத்தை பார்க்கவ, இழப்பை பார்க்கவ. அதை பார்த்து என்ன பண்ணுவ? மன வேதனை பட்டு உட்காருவ. தோஷத்துக்கு வர்ற தண்டனை வேற இல்லையா? அக்கிரமத்துக்கு வர்ற தண்டனை வேற, பாவத்துக்கு வர்ற தண்டனை வேற இல்லையா? இந்த 3 விதமான தண்டனை என் மேல வரக்கூடாதுன்னு தான் அந்த லேவியனை, அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் எனக்காக ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார் இல்லையா? இது 3மே என்ன செய்யும்? ஒன்னு, தோஷம் என் சம்பத்தை பூரா அழிச்சிடும். அக்கிரமம் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திடும் இல்லையா? பாவம் என்ன செய்யும்? என் வீட்டில் நன்மைக்கு பதிலா தீமையும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் உபத்திரமும் பாடும் மடிஞ்சு கிடக்கும், நிறைஞ்சு கிடக்கும். இவைகள் நமக்கு மேல வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு லேவியனை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12 கோத்திரத்தையும் உன் நெஞ்சில சுமக்கணும். நீ அப்ப நெஞ்சில எதை சுமக்கணும்? அவன் தோஷத்தை சுமக்கணும், அவன் அக்கிரமத்தை சுமக்கணும், அவன் பாவத்தை நீ சுமக்கணும். எது பாவம்? அடக்க வேண்டிய பிள்ளைய அடக்காம போறது பாவம். நான் யார அடக்கணுமோ அவனை அடக்காம போனா அது பாவம். அந்த பாவம் என்ன செய்யும்? என் வீட்டுல நன்மைக்கு மாறா, அழகா சொல்றார், நன்மைக்கு மாறா உபத்திரவமும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் பாடும் அந்த வீட்டில் எப்படி கிடக்கும்? நிறைஞ்சு கிடக்கும். அப்ப இந்த 3 விதமான பாதிப்பும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒருத்தர் வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு வேலையை செய்ய வச்சு நிற்கிறார் இல்லையா? அந்த வேலைக்கு நாம் கொடுக்கிற கூலி தான் தசம பாகம். இப்ப தசமம் கொடுக்கலாம், இந்த பாதிப்போட கூட அவனோட பெருமூச்சு சேர்ந்து பாதிப்பா மாறிடும். உன் மேல வர ஆஸ்தியெல்லாம் அழியக்கூடாதான் அவன் போராடுறான் இல்லையா? 2வது என்ன? உனக்கு அவமானம் வந்துடக்கூடாது, நீ வெட்கப்பட்டக்கூடாது, நீ தலை நிமிர்ந்து நிற்கணும் என்பதற்காக போராடுறான் இல்லையா? 3வது என்ன? உன் வீட்டில் எப்பவுமே என்ன இருக்கணும்? நன்மை வாசமா இருக்கணும், தீமை வந்துடக்கூடாது, வியாதி வந்துடக்கூடாது, நஷ்டம் வந்துடக்கூடாது, நீ உபத்திரப்பற்றக்கூடாது என்பதற்காக தேவ சமூகத்தோட இருதயத்தில் வச்சு அவன் சுமந்து என்ன செய்யறான்? ஆண்டவரையா இப்படி பண்ணுங்க ஐயா, அவன் போராடுறான். இவ்வளவு காரியத்தை பெற்றுட்டு இப்ப என்ன செய்ய விரும்புறான்? 4வது ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து நீ சொல்ல வேண்டியது, கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர், உன்னை காக்க கடவர், முகத்தை பிரகாசிக்க பண்ண கடவர், இருக்க கடவர், பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை அருள கடவர் என்று இவ்விதமாய் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரராகிய கூற கடவர்கள். எப்பொழுது அவன் எப்பவும் மேல ஆசீர்வாதத்தை கூறுகிறானோ அப்பொழுது நான். அப்ப எதுக்கு இந்த 3 விதமான பாதிப்பு மேல வரக்கூடாது?
மற்றொன்று என்ன? நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 4வது வேலையும் யார் செய்கிறான்னு சொன்னா ஒரு ஊழியக்காரன் செய்கிறான். அப்ப தசமாக என்பது நீ போடுற பிச்சை இல்ல, நீ ஏதோ இனாமாக கொடுக்கறது இல்ல, நீ ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கறது இல்ல, நீ கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காட்டி போனா அப்படி அல்ல. மாறாக என்ன? உனக்காக அவன் செய்யற வேலைக்கு நீ கொடுக்கிற கூலி, நீ கொடுக்கிற சம்பளம், நீ கொடுக்கிறதா காரியம். அப்ப இது எது கொடுக்கிற? உன் ஆஸ்தி அழியக்கூடாதுன்னு அவன் போராடுறான், உன் ஆஸ்தி அழியக்கூடாதுன்னு அவன் போராடுறான் இல்லையா? சில வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்காக போராடி போராடி கடைசியா மோசைக்கு மேல ஆண்டவர் கோபம் வந்துருச்சு இல்லையா? உபாகமம் 3ஆம் அதிகாரம், உபாகமம் 3ஆம் அதிகாரம், ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களுக்காக போராடும் போது இவன் மோசை என்ன ஆனார் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 24 படிக்கிறீங்களா? ஆ ஆ ஆ ஆ 26 வசனம் டைம்ல 26 வசனம், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல கோபம் கொண்டு. கடைசி என்ன வந்துருச்சான்? கோபம். அவன் மேல அந்த கோபமெல்லாம் யார் மேல போயிடுச்சான்? ஜனங்களுக்கு மேல அந்த கோபமெல்லாம் இப்ப மோசைக்கு மேல போயிடுச்சான். அப்ப தேவன் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? உனக்காக மன்றாடும் போது, உனக்காக போராடும் போது, உனக்காக மண்டியிட்டும் போது, உனக்காக கதறும் போது இப்ப சில கதை என்ன செய்வாராம்? அவங்க மேல இருக்கிற கோபத்தை எடுத்து ஊழியக்கார மேல திருப்பிட்டு வரான். அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்புகளை யாருக்காக சந்திக்கிறான்? ஒரு தேவ ஜனங்களுக்காக சந்திக்கிறான். அப்ப இந்த ஊழியக்காரன் இல்லைன்னா நீ தோஷத்தை சுமக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஊழியக்காரன் இல்லைன்னா நீ தோஷத்தை அப்ப என்ன செய்யும்? உன் ஆஸ்தி ஃபுல்லா அழிச்சிடும். அப்ப யாருடைய ஆஸ்தி ஃபுல்லா அழியும்? யாருக்கு ஊழியக்காரனா இல்லையா அவங்க ஆஸ்தி ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கும்? அழிஞ்சுட்டு இருக்கும். நீ உன் ஆஸ்தியை காப்பாற்றவே முடியாது. நீ எந்த பீரோல வேணா வச்சு போட்டு, நீ எந்த ஏடிஎம்ல வேணா வச்சு போட்டு, எந்த லாக்கர் வேணா வச்சு போட்டு, உன் ஆஸ்தி ஒரே ஒரு பைசா கூட என்ன செய்ய முடியாது, நீ காப்பாற்ற முடியாது. அது எல்லாம் அக்கனியை போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம 2 என்ன? அக்கிரமத்தை சுமக்காம இல்லையா? ஊழியக்காரன் என்ன செய்வ? அக்கிரமத்தை அந்த அக்கிரமம் என்ன செய்யும்? உன்னை அசிங்கப்படுத்திடும், உன்னை அவமானப்படுத்திடும், உன்னை வெட்கப்பட வச்சிரும், உன்னை தலை நிமிர்ந்து வாழ முடியாம தலை கவிழ்ந்து வாழ வச்சிரும். நம்பர் 3 என்ன? பாவத்தை நீ சுமக்க வந்திருக்கும். இந்த பாவம் என்ன செய்யும்? என் வீட்டுல நன்மைக்கு பதிலா தீமைகள் என்னமா இருக்கும்? ஏராளமா கிடக்கும், உபத்திரமா ஏராளமா கிடக்கும், கஷ்டம். வீட்டுக்குள்ள போனாலே வெறுப்பா இருக்கு, வீட்டுக்குள்ள போனாலே பிடிக்க மாட்டிருக்கு, வீட்டுக்குள்ள போத்தாலே மன சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னா உன் பாவத்தை நீ என்ன செய்யற? சுமக்கிறன்னு அர்த்தம். இந்த 3 பாதிப்பும் என் மேல வரக்கூடாதுன்னா எனக்கு யார் அவசியம்? ஒரு ஊழியக்காரன் அவசியம், ஒரு ஊழியக்காரன் அவசியம். நீங்க என்ன இருக்கக்கூடாது? ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது, ஊழியக்காரன் இருக்கணும். ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஊழிய யாரெல்லாம் ஊழியக்காரரா வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க சரியா, ஊழியக்காரரா வச்சிருக்கிறாங்களோ இந்த 3 பாதிப்பும் அவங்க வாழ்க்கை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஊழியக்காரன் தான் என்ன செய்வான்? தோஷத்தை சுமக்காக மண்டாடுவான் இல்லையா? அக்கிரம சுமந்துரும் போய் மண்டாடுவான், பாவத்தை சுமந்துரும் போய் மண்டாடுவான். முடியவே முடியாதுங்க, தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா மேடம் நீ மன்னிச்சுதான் ஆகணும், நீங்க மன்னிச்சுதான். ஊழியக்காரர் அப்படின்னாக்க எங்க போய் செய்வாங்க? ஆரம்பத்தை ஒரு உலக பிரகாரமான கதை. என்ன கதை அது? அப்ப எனக்கு என்ன விளங்கிக்கணும்? ஊழியக்காரன் இருக்கணுமே ஒழிய ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது. நான் சொல்ல 4 ஊழியர்கள் நான் சொல்லிப்பேன், சரி அவர் ஜோம் பண்ணிக்குவாரு. கடைசி அவனை சொல்லுவான், சரி அவங்க தானே அதிகமாக போறாங்க, அவங்க ஜோம் பண்ணிக்குவாங்க. அவன் நினைப்பான் அங்க ஜோம் பண்ணிக்குவாங்க, இவன் நினைப்பான் அங்க ஜோம் பண்ணிப்பாங்க. ஆக மொத்தம் என்ன? ஒருத்தனுக்கு ஜோம் பண்ண போறதில்ல, அதான் அவமானப்பட்டு உட்கார்ந்து நடக்கிறோம். அதான் அழிச்சு எல்லா ஆசையும் அழிச்சுட்டு உட்கார்ந்து நிற்கிறோம். அதனாலதான் ஆசீர்வாதம் நன்மைக்கு பதிலாக துன்பத்தை அனுபவிச்சு உட்கார்ந்து நிற்கிறோம். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்?
எனக்கு ஒரு ஊழியக்காரன் என்பது என் வாழ்க்கையில மிக 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 அவசியம். அந்த ஊழியக்காரன் இல்லாத வாழ்க்கை இந்த 3 விதமான பாதிப்பு என்ன செய்ய முடியும், நான் சந்திக்க முடியும். இந்த 3 பாதிப்பும் என் மேல வரக்கூடாது. ஆனா என் மேல ஒன்னே ஒண்ணுதான் வரணும். என்ன வரணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும் என்று எனக்காக மண்டியிட்டு மன்றாடி போராடி ஜெபிக்கிற மாதிரி கர்த்தர் சொல்றாரு. அவன் சொல்லி முடிச்சானா அவன் வார்த்தையை கேட்டு அப்படியே நான் அவனை ஆஸ்வதிப்பேன். யார் வார்த்தையை கேட்டு? அந்த ஊழியக்காரன் வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லலன்னா அவ்வளவுதான். அப்ப ஏன் ஆஸ்வாதம் இல்லை? இப்ப ஆஸ்வதிக்கல ஏன் ஆஸ்வதிக்கல? இப்ப சொல்லிதானே ஆஸ்வதிப்பாரு. அவர் பாக்குற ஆஸ்வாதம் வச்சிருக்கிறாரு, குடுன்னா அவர் ஆஸ்வாத கையில் வச்சிருக்கிறார் இல்லையா? குடுன்னா என்ன பண்ணிட்டு போறாரு? இந்த குடுன்னு சொல்லதான் ஆள் இல்லை. இன்னைக்கு குடுன்னு சொல்லதான். இப்ப என்ன சொல்றாரு மோசே, இந்த ஆரோன்கிட்ட சொல்லு, இப்படி எல்லாம் சொல்லு இப்படி எல்லாம். அவரை கேட்கணும், ஐயா இவ்வளவுதான் சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்களே. நீங்களே இல்ல அதை சொல்றதுக்கு தான் நான் அவனை வச்சுருக்கிறேன். யார? இந்த ஊழியக்காரன் எதுக்கு வச்சிருக்கிறேன்? இதை சொல்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இவனை வச்சிருக்கிறேன். இவன் இதை சொல்லல, நான் என்ன செய்ய முடியாது, நான் கொடுக்க முடியாது. அவனை சொல்றதான் வச்சிருக்கிறேன். நீ போவன் சொல்லிடுவான், அவ்வளவுதான். நீ போனியனா நீ அங்க போ, ஜோமன் என்ன பண்ணிடுவான், உனக்கு ஜபத்துல வச்சு சொல்லிடுவான். அவன் சொன்னா அவனுக்கு கொடுத்துட போறேன் இல்லையா? இல்லங்க நானே பாத்துக்கிறேன், போ பாத்துனரு. அப்ப ஒரு ஊழியக்காரன் ஜபம் அவசியமா? மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அந்த ஊழியக்காரன் இல்லைன்னா, அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த குடும்பம் என்னவா இருக்க முடியாது, ஆசீர்வாதம் இருக்க முடியாது. அப்ப தசமபாகத்தை எல்லாம் பிரிச்சு ஆண்டவர் உன் வாசல வையே, யாருக்கு வையே, லேவியனுக்கு வையே. அவனுக்கு என்ன கிடையாது, உன்னோட பங்கு இல்லை. நீ பங்கை பெறுவதற்குத்தான் அவனுக்கு பங்கையே இல்லாம ஆக்கி வச்சிருக்கிற. ஆமே. இப்ப யார பெஸ்டா பாக்குறாரு, யார சீப்பா பாக்குறாரு? உங்களை பெஸ்டா பாக்குறாரு, எங்களை சீப்பா பாக்குறாரு. ஏன்? நீங்க ஆஸ்வதிக்கப்படணுன்றதுக்காக எங்களுக்கு என்ன இல்லை. 11 கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தாருல, ஏன்னா லேவியன் கொஞ்சம் கொடுத்தா மாட்ட வச்சுன்னு வந்திருப்பான்ல இல்லையா? உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன் பிள்ளைங்க ஆசுவமா இருக்குன்றதுக்காக தான் என்ன வச்சிருக்கிறேன். அப்ப யார பெருசா வச்சிருக்கிறாரு? உங்களை தான் பெருசா நினைச்சிருக்கிறாரு இல்லையா? எங்களை எப்படி நினைச்சிருக்கிறாரு? ரொம்ப சீப்பா நினைச்சிருக்கிறார். டேய் ஓடுனா என்ன பண்ணிடணும், உட்காருனா உட்கார்ந்துடணும் இல்லையா? அவன் அழுறானா ஐயா அப்படின்னு இல்லையா? நீ அழுதா நானும் சேர்ந்துடணுமா? நீ அழுறத நியாயம், என்னையா அழ சொல்லணும்? அவ சொல்றாரு உன்னை அழுறதுதான் வச்சிருக்கிறேன்றார். அவன் அழுறதுக்கு தான், உன்னை வச்சிருக்கிறது எதுக்கு தான்? அவன் அழுதா நானும் சேர்ந்துடணுமா? நீ சிரிச்சா நீ எப்ப சிரிக்கிறது, நான் எப்ப சிரிக்கிறது? நீ எப்ப சிரிக்கிறது, நான் எப்ப சிரிக்கிறது? அவர் சொல்றாரு அவன் சிரிச்சாதான் நீ சிரிக்கணும். என்னங்க இது நியாயம்? இது நியாயமா அநியாயமா? நீங்க சிரிச்சாதான் நாங்க சிரிக்கணுமா, நீங்க அழுதா நாங்க அழுணுமா? அது உங்களுக்கு தனி வந்து எங்களுக்கு ரத்தமே வரணுமா? என்னங்க இதெல்லாம், இது உண்மையா நியாயமா? அது சொல்றாரு இதுக்கு தான் உன்னை வச்சுன்னு கேட்கிறேன். எதுக்காக? இந்த வேலையை செய்வதற்காக தான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை வச்சதே அவனை அதுக்காக தான். ஆமாவா? அப்ப அந்த வேலைக்காரன் தான் என்னை ஆஸ்வதிக்கிறான். என் மேல வர 3 விதமான பாதிப்பு என்ன செய்யறான், தடுக்கிறான். இந்த வேலையை அவன் செய்கிறதுனால தான் நான் அவனுக்கு கொடுக்கிற கூலிக்கு பெயர் தான் என்னது, தசம பாகம். அப்ப இந்த வேலையை வாங்கினு நான் தசமாத கொடுக்காத போனேன்னா அவன் கம்முன்னு தரணும், பிரச்சனை இல்லை இல்லையா? யாரோ சொல்ல கம்முன்னு தருங்களே, என்ன வந்துருங்க கம்முன்னு தருங்களே அப்படின்னு இல்லையா? கம்முன்னு தட்டானா பிரச்சனை இல்லை. நானே கம்முன்னு ஆனா கூட அவர் பார்ப்பார், அடப்பாவி இவ்வளவு வேலையை வாங்கினு, எவ்வளவு வேலையை, இத்தனை வேலையை வாங்கினு, இவ்வளவு பாதிப்பெல்லாம் அவன் மேல சுமத்திட்டு நீ அவனுக்கு கொடுக்குற தசமதை கொடுக்காம போறியே, இது எந்த விதத்துலப்பா நியாயம்? இந்த தசம பாகத்தில் கையை வைக்கிறது என்ன செய்யும்? ஒரே ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். மல்கியா 3, 7, 8, 9, 10. 8, 9, 10 ஒரே ஒரு வசனம். 8 வசனம் வாசிச்சுக்கன்னா, இந்த மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். அதுல ஒரு கேள்வி கேட்கறீங்க, எதை நாங்களும் வஞ்சிச்சோம் அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. யார் சபிக்கப்பட்டவர்கள்? தசம பாகம். காணிக்கை கர்த்தருக்கு, தசமபாகம் ஊழியக்காரனுக்கு. காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம் இல்லையா? கர்த்தருக்கு காணிக்கை. தசம பாகம் யாருக்கு?
ஊழியக்காரனுக்கு. ஏன் ஊழியக்காரனை கொடுக்குறோம்? எனக்காக அவன் வேலை செய்யறான். எனக்காக. எதுக்கு நான் தசமபாகம் ஊழியக்காரனை கொடுக்குறேன்? எனக்காக அவன் வேலை செய்யறான். எனக்காக வேலை செய்யறான். என்ன வேலை செய்யறான்? என் தோஷத்தை சுமக்கிறான், என் அக்கிரமத்தை சுமக்கிறான், என் பாவத்தை சுமக்கிறான். இதனால் வரக்கூடிய பாதிப்பை தடுக்கிறான். இதை தாண்டிட்டு என் ஆசீர்வாதத்துக்காக அவன் பிரயாசப்படுறான். அதுக்கு நான் கொடுக்குற கூலி தான் தசமபாகம். ஆமே, அதுக்கு நான் கொடுக்குற கூலி தான் தசமபாகம். அதுக்கு கொடுக்குற சம்பளம் தான் தசமபாகம். காணிக்கை என்பது கர்த்தருக்கு, தசமபாகம் என்பது என்ன? ஊழியக்காரனுக்கு. அப்ப இதை நான் சரியா செலுத்திட்டேன்னா என் மேல என்ன இருக்காது. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? என்னையும் வஞ்சிச்சிங்க, என் ஊழியக்காரனையும் வஞ்சிச்சிட்டீங்க, என்னையும் வஞ்சிச்சிங்க. என்ன? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே நீங்கள் என்ன வஞ்சிச்சிங்க, சபிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள். அப்ப காணிக்கையும் தசம பாகத்தையும் சரியா, இப்ப நான் காணிக்கப்பட்டேன், தசம பாகத்தை சரியா செலுத்தலன்னா அந்த நபர்களுக்கு மேல என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். அந்த குடும்பத்து மேல என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். இந்த தசமத்தை என்ன செய்யணும்? அதை 5 கூட்டத்துக்கு அதை பிரிச்சு கொடுக்கணும். இந்த தசமம் என்ன செய்யணும்? ஏதோ ஊழியக்காரனுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த ஊழியக்காரர் 5 பேருக்கு என்ன செய்யணும்? இதை பிரிச்சு கொடுக்கணும். உன் தசம பாகம் 5 பேருக்கு போய் சேரணும். அந்த லேவியரகம் 27 29 நீங்க அந்த 22 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 5 கூட்டம் எங்க இருக்குன்னா அதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 5 கூட்டத்துக்கும் எங்க போகும்னா அந்த தசமம். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நிலங்களையும் வீடுகளையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாத்திரம் வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? சரிசமம் பிரிச்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கு தேவைக்கு தக்கபடி அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க. ஒன்றிலும் ஒருவனும் குறைவா இருந்ததில்லை. அப்ப அந்த சாபம் என்ன செய்யும்? 3 காரியத்தை செய்யும். சாபம் என்ன செய்யும்? 3 காரியத்தை செய்யும். ஒன்று என்ன? அகோர மரணம். அகோர மரணம். இது 1 Samuel 22 அதிகாரத்தில் இப்போ வாசிச்ச பகுதி நீங்க பார்க்கலாம். 1 செய்யும் அகோர மரணம். 2 என்ன? கொடிய தரித்திரம். கொடிய தரித்திரம், தீராத வியாதி. 1 அகோர மரணம், வாழ வயதிலே ஓப்பனை பிணகாசும் சாவார்கள். இது அவன் வந்த சாபம். 2வது சொல்றாரு, உன் ஆசாரிய வேலைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஆசாரிய ஊழியத்துக்கு கெஞ்சுவான். வறுமை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறுமை 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 வறுமை, இல்ல இல்ல இல்ல, எவ்வளவு வந்தாலும் சரி இல்ல. இது சாபத்தின் 2வது அடையாளம். 3வது என்ன? கொடிய வியாதி, தீராத வியாதி. அது என்ன கிடையாது? அந்த வியாதிக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. அந்த வியாதி தீரவே தீராது, குணமடையவே அடையாது, தொடர்ந்து அந்த வியாதிக்குள்ளே இருப்பாங்க. இது சாபத்தின் 3வது அடையாளம். இந்த 3 அடையாளம் இருக்குமானா அந்த வீட்டில் என்ன இருக்கு? சாபம் இருக்கு. இந்த சாபம் பல விதத்தில் வரும். ஆனால் இன்னைக்கு சொல்ற சாபம் என்ன? தசம பாகத்தையும் காணிக்கையும் ஒரு நபர் எடுப்பார்கள்னா அந்த குடும்பத்திலே சாபம் இருக்கும். ஏன் சாபம் இருக்கும்? இந்த காணிக்கை கர்த்தருக்கு சேர வேண்டியது, தசம பாகம் ஊழியக்காரனுக்கு சேர வேண்டியது. இது 2ம் போகலைனாக்க அவங்க அங்காளைப்பாங்க, அவங்க தேவைகளை சந்திக்கப்படணும். ஆண்டவரேன்னு முறையிடுவாங்க. அந்த முறையிடுகிற சத்தம் யார் தசம பாகத்தை செலுத்தலையோ அவர்களுக்கு மேல அது சாபமா முடியும். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறமையாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையும் இரக்கமும் இந்த காலை வேளையில எங்களுக்கு உண்டாகணும். விசேஷமா 41வது கட்டளை, கண்டவங்க பொருள் எல்லாம் கண்டவங்களதெல்லாம் நாம் எடுத்துக்க கூடாது. கண்டவங்க என்பது யாரு? ஊழியக்காரருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் எடுக்கக்கூடாது. ஊழியக்காரருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு தசமகத்தை கொடுக்கணும்? மோச அழகா சொல்றான், ஒவ்வொரு வருஷமும் தசமகளை பிரித்து நீ தனியா வச்சிடணும். இது லேவியனுக்கு போய் சேரணும். ஏன்னா அவனுக்கு பங்கும் சுதந்திரமும் உன்னைப்பட சுதந்திரம் அவனுக்கு கிடையாது. அவன் வேலையே உனக்கு வேலை செய்வது தான் அவனுக்கு வேலை. அவனை உனக்கு நான் வேலைக்காரனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த வேலைக்காரனுடைய வேலை என்ன? என் தோஷத்தை சுமப்பது, என் அக்கிரமத்தை சுமப்பது, என் பாவத்தை சுமப்பது. இது 3 விதமான பாதிப்புகளை எனக்கு கொண்டு வருது. இந்த 3 விதமான பாதிப்பும் என் மேல வராம இருக்கணும்னா, இந்த 3 விதமான பாதிப்பும் எனக்கு மேல வராம இருக்கணும்னா எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும். அந்த ஊழியக்காரனுடைய வேலையே எனக்கு வேலை செய்வது, எனக்காக வேலை செய்வது, எனக்காக வேலை செய்வது.
அந்த வேலை செஞ்சாதான் என் ஆஸ்தி அழியாமல் இருக்கும். அந்த வேலையை அவன் செஞ்சாதான் நான் அவமானப்படாமல் இருக்க முடியும். என் வேலையை அவன் செஞ்சாதான் நன்மைக்கு பதிலாக தீமை வராமல் இருக்கும். இல்லைன்னா இது 3 விதமான பாதிப்பும் என் குடும்பத்துக்கு வரும். எனக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி உனக்காக நமக்காக அவனை ஊழியம் செய்ய வச்சு, பட் இப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் தடுத்து ஒரே ஒரு நோக்கம், நீ எந்த வித பாதிக்கப்படக்கூடாது, எல்லா விதங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமே நோக்கமாக வைத்து செயல்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நான் தசம பாகத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் எனக்கு இல்லாமல் போயிருக்குமானால், அதனால தான் நான் சரியான விதத்தில் எனக்கு வரக்கூடிய எல்லா வருமானங்களிலும், எல்லா விளைச்சல்களிலும், என் நிலத்தில் விளக்கூடிய எல்லா விளைச்சல்களிலும் நான் தசமகத்தை பிரித்து நான் தேவ சமூகத்தை கொண்டு வராமல் போயிட்டேன். என்னை மன்னியும். இதனால தான் என் சம்பத்து அழிகிறதுன்னா, இதனால தான் நான் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போறேன்னா, இதனால தான் என் நன்மைக்கு பதிலாக என் வீட்டில் தீமையே நடக்குதுன்னா, இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஒரு நாளும் ஆண்டவரே உமக்கு சேர வேண்டிய காணிக்கையும் ஊழியக்காரனுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகங்களையும் நான் சரியானபடிக்கு செலுத்துவேன். இனி ஒரு நாளும் இதை வஞ்சிக்கவோ இதை ஏமாற்றவோ மாட்டேன். ஆண்டவரே, என்னை நம்பி இந்த 3 விதமான பாதிப்புகளையும் இன்னைக்கு எனக்கு மாற்றி இந்த பாதிப்புகளுக்கு பதிலாக எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து சகலவித நன்மைகளை நிரப்பி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.